மவனை இப்பக்குள்ள எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. கடவுளே, ஞாபகம் வந்துருச்சு போலயே. அவ்வளவுதான், எல்லாரும் முன்னாடி மான மரியாதை போகுது. ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் வர மாட்டுக்கு. சப்பா, தப்பிச்சேன். ஆனாலும் ரொம்ப நேரம் இங்க நிக்க கூடாது. நம்மள பார்க்க பார்க்க திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுனா போச்சு. அம்மாவை கூட்டிட்டு உடனே வெளியில ஓடிடுவோம். ஏன் மவன் வேலைக்கு போவோம்ல, தினமும் போற வழியில பார்த்துருப்பீங்களா என்னமோ. எங்கேயோ பார்த்த மாதிரி மட்டும் ஞாபகம் இருக்கு, எங்கன்னு ஞாபகம் வர மாட்டுக்கு. சரி அம்மா, கிளம்புமா? சரி மக்கா, போவோம். சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. அண்ணா வாரம் தே. என்ன தே? என்ன இத? துணியை துவச்சு காய போட்டுட்டு இருந்தேன் தே. சரி, மத்தியானத்துக்கு என்ன செய்யலாம்னு இருக்க? மணி 12:30 ஆக போகுது. நீ வாட்டுக்கு துணியை துவச்சேன் காய போட்டு கிடக்க. பொங்கண்டாமா? பொங்கணும் தே. என்னத்த பொங்கனே தெரியல, அதான் யோசனையா இருந்தது. சரி யோசிச்சுக்கிட்டே துணி துவப்பமான்னு துவச்சிட்டேன். உங்க சேலை தான் ஒரே அழுக்கு தே. மண்ணுல சப்பு சப்புன்னு உட்காராது. என்ன துவச்சு கையெல்லாம் வலிக்கு. நான் என்ன மண்ணு புழுதியிலேயே உருண்டுட்டு வரேன்? உட்கார்ந்த இடத்துல லேசா அழுக்குப்பட்டிருக்கும், உடனே பெருசா சொல்லுதே. உன் புருஷன் துணிலையும் உன் துணிலையும் மட்டும் அழுக்கே இருக்காதோ? 2 பேரும் தரையில நடக்காம பறந்துகிட்டே தான் திரிதியலோ? அதுக்கு சொல்லல தே. ஆளுக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அடிச்சு துவைக்கணும். நான் துவைக்காத துணியை அந்த காலத்துல எவ்வளவு மூட்டை மூட்டையா சேரும் தெரியுமா? அவ்வளோகான்னு துவைச்சிருக்கேன். ஒரு 3 பேர் துணியை துவைக்கிறதுக்கு இந்த நீட்டுதே. சரி தே, இனிமே நீட்டாம மடக்கிக்கிடுதே. சரி, இப்ப மத்தியானம் என்ன பொங்க போற? முடிவு எடுத்துட்டியா? என்ன செஞ்ச? ஒரு முட்டை குழம்பு வச்சு விட்டுலாம்னு பாக்கம் தே. முட்டை குழம்பு வைக்க போறியா? எனக்கு ஏற்கனவே வயிறு ஏத்தனக்கா இருக்கு. முட்டையெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நல்லா எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சொதி குழம்பு வச்சு இஞ்சி பச்சடி வை. விளங்காத கிளவி. சொதி குழம்பு வச்சு இஞ்சி பச்சடி வைக்கணும் எவ்வளவு வேலை. பால் எடுக்கணும், காய் அவிய போடணும், எல்லாத்தையும் அரைச்சு ஊத்தணும், பிறக்கணும். இன்னைக்கு ஒண்ணுமே பொங்கலுக்கே மனசு இல்லாம எரிச்சலா இருக்கேன்னு பார்த்தா எவ்வளவோ பெரிய வேலை சொல்லுது கிளவி. காய்கறி ஒன்றும் வாங்கலன்னு சொல்லி சமாளிப்போமா? என்ன சொன்னதை செய் போ. எப்படி நீ செஞ்சு முடிக்க 2 மணி நேரம் ஆக்கிடுவேன் அந்த குழம்பு கறியெல்லாம். அதுக்கு இல்ல தே. காய்கறி வீட்டுல ஒண்ணும் இல்ல. கடையிலயும் காலையில பால் வாங்கையில பார்த்தேன், ஒரே வாடின காய்கறியா வச்சிருந்தாரு. சொதி குழம்புலாம் வைக்கணும்னா நல்ல காய்கறியா இருந்தா தானே ருசியா இருக்கும். அதான் யோசிக்கேன். அப்படியா? உன் புருஷன் எங்க போனா? அவர் ஏதோ ஃப்ரெண்டுக்காரன் கூப்பிட்டாருன்னு போயிருக்காரு தே. நேற்று தான் தூங்கியிருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் பகல்ல அங்கங்கன்னு அளவட்டுட்டு வருவாரு. சாயங்காலம் செத்த நேரம் தூங்கிட்டு மறுபடியும் வேலைக்கு போவாரு. அப்படியா? சரி போறான். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஃப்ரெண்டு பேரோட பார்க்க போறான். எனக்கு இன்னைக்கு சொதி குழம்பும் இஞ்சி பச்சடியும் சாப்பிடணும்லாம் ஆசையா இருந்தது. என்ன செய்ய? அப்போ ஒண்ணு செய்யி, அவனுக்கு போன போட்டு வார வழியில காய் வாங்கிட்டு வான்னு சொல்லேன். கிளவி, நமக்கு வராத யோசனையெல்லாம் அவளுக்கு வந்துடும். எத்தே அவோ புவான சார்ஜ் போட்டு வீட்லயே போட்டு போயிட்டாவோ தே. போன இல்லாம வெளியே போக மாட்டானே, எப்படி போனா? நடந்துதான் தே போனாரு. எல்லாரும் நடந்துதான் போவோம், அப்புறம் என்ன தவழ்ந்துக்கிட்டா போவோ? இல்ல, நீங்க தான் எப்படி போனாம்னு கேட்டியல்ல, அதுக்கு சொன்னேன் தே. இப்ப என்னத்தே செய்ய? சும்மா ஒரு ரசத்தை வேணா வச்சு விட்டுட்டா அவங்களுக்கு வயிறு ஏத்த மாதிரி இருக்கு. ரசத்தை வச்சு ஒரு உருளைக்கிழங்க பொரிச்சிட்டோம்னா போதும்லா. வீட்டுல ஒரு வவகறி வவ குழம்புக்கு வழி இல்ல. என் மவன் உழைச்சு போடுறதுல குறவில்ல, வச்சு தரதுக்கு உனக்கு வலிக்கு. எத்தே இப்படி சொல்லாது எத்தே. நேற்று தானே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். இன்னைக்குமே காய்கறி இருந்தது அப்படின்னா தங்கமா நான் உங்களுக்கு சொதி குழம்பு இஞ்சி பச்சடியும் வச்சு தருவோம் தே. அதுவும் இல்ல, மேற்கொண்டு உங்களுக்கு வயிறு ஏத்துக்கிட்டு இருக்குன்னு வேற சொல்லுதிய. அதான் உங்க மேல அக்கறையா இருக்கிறதுனாலதான் ரசம் வைக்கட்டான்னு கேட்டேன். அதுக்கு போய் ஒண்ணுமே செஞ்சு தராத மாதிரி பேசியல தே. நீட்டாத. நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ? என் மேல அக்கறையால நீ ஒரு காலம் ஒரு பொழுதும் ஒரு மண்ணும் செஞ்சுக்கிட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போய் மிளகா திருச்சி புளிய கரைச்சி ஊத்தி ரசத்தை கொண்டு வந்து போடு. சரி தே. எப்பா தப்புச்சேன். ஐயா வாங்க, அம்மா வாங்க, தக்காளி வெங்காயம். காய்கறி வண்டி வந்திருக்கு போலயே. இவர் காய்கறி எல்லாம் நல்லா வச்சிருப்பாரு. சின்ன பொண்ணு. என்ன தே? காய்கறிக்காரர் வந்துட்டாருன்னு நினைக்கேன். ஒரு கூட எடுத்துட்டு போய் எல்லா காயும் வாங்கிட்டு ஓடு. சரி தே. நேரங்கட்ட நேரத்துல இந்த தள்ளுவண்டிக்கார அண்ணாச்சி வேற வந்துட்டாரு. விதி விளையாடுது. என்ன அண்ணாச்சி, ரொம்ப நாள் அங்கே வரவே காங்கல? ஆமாம்மா, அங்க நோடி வரதுக்கே வழி இல்ல. வீட்லயும் கொஞ்சம் வேலையா போச்சு. 2 பொம்பளை பிள்ளைகளையும் கெட்டி கொடுத்ததும் கொடுத்தேன். அடுத்தடுத்து ஒரே செலவு தான். நல்ல விஷயங்கள் நடக்கேன்னு சந்தோஷப்படவா, இல்லாட்டி நமக்கு செலவு வந்துட்டேன்னு கவலைப்படவானே தெரியல பொம்பளை பிள்ளைகள் விஷயத்துல. சரி, என்ன செய்ய? நம்ம உழைச்சும் சேர்த்து வச்சு என்னன்னே செய்ய போறோம், பிள்ளைகளுக்கு தானே. வரவுக்கு மீறி ஆகுது இல்லாமா? மியா கொண்டு அங்க இங்கேயும் அலைச்சல் வேற எனக்கு. அதான் அங்க நோடி வரவே இல்லை. இன்னைக்காவது பொழப்ப பாப்போமேன்னு தான் ஒடியாந்துட்டேன். சரி. என்ன அண்ணாச்சியோ? என்னம்மா வாங்க, உங்க வீட்டம்மா நல்லா இருக்காவளா? இருக்காவோ. அதான் அவளுக்கு ஏத்த மாதிரி நீங்க டயத்துக்கு காய்கறி விற்க வந்துட்டியல. சரி, என்ன விலைன்னு சொல்லுங்க. பாத்து எடுங்கம்மா, குறைஞ்ச விலை தான். உருளைக்கிழங்கு எம்பிட்டு? 20 ரூபாம்மா. கத்திரிக்காய் எம்பிட்டுனே? 30 ரூபாம்மா. அப்படியா? நல்ல கத்திரிக்காவா இருக்க. என்ன அண்ணாச்சி? வாங்கம்மா, காய்கறி எதுவும் வாங்கம்மா, குறைஞ்ச ரூபாயா தான் இருக்கு. நீங்க அன்டயத்துல வந்திருக்கீல. ஒன்னு காலம்பரை வரணும், அப்படி இல்லாட்டா சாயங்காலமா வரணும். மத்தியானம் உச்சியில வந்திருக்கிய. எங்க வீட்டுல பொங்கி ஆக்கி முடிச்சாச்சே. ஏம்க்கா இன்னைக்கு பொங்குனதோட அவ்வளவுதானா? நாளைக்கெல்லாம் பொங்காம மண்ணை தின்னா தண்ணி குடிக்க போறிய?
வேணும்னா வாங்குங்க, வேண்டாட்டா போங்க. அதை விட்டுட்டு அந்த டைம் அந்த டைம்ட்டு கிடைக்கிய அந்த அண்ணாச்சிக்கு எந்த நேரம் சௌரியப்படுமோ அப்போ தானே வருவாப்புல. சும்மா எதையாவது பேசணும்னு பேசிக்கிட்டு. ஏலதா நான் இப்ப அந்த ஆள்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன். இவ எதுக்கு இடையில பேசா? அவ திமிரு பிடிச்சவக்கா அப்படித்தானே இருப்பா. அவன் மாமியெல்லாம் அடக்கிடுவா. புருஷன் கைக்குள்ள இருக்கான், அடக்கிறதுக்கு ஆள் இல்லை பத்தியல. அதான் தேடி தேடி சண்டை இழுத்துட்டு திரியுதா. புருஷன்காரனை கைக்குள்ள வச்சிருந்தா எவனாலும் ஆடத்தம்க செய்வா. ஏன் புருஷன் என்ன கரண்ட் பெட்டியா? என்னைய பத்தி புறம் பேசியேன்னு ஆயிட்டு அங்கிட்டு தள்ளி போய் பேச வேண்டியதானே? எனக்கே கேட்க மாதிரியா பேசுவிய? போங்க போய் அந்த மரத்தடியில உட்காந்து காத்தாட பேசுங்க. பேச பிடிச்சிருக்காளுவோ, எதுக்கு எடுத்தாலும் புருஷனை கைக்குள்ள வச்சிருக்கா, இடுப்புல தூக்கி வச்சிருக்கான்னுக்கிட்டு. அண்ணாச்சி, உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, கேரட்டு 1/4 கிலோ, பீன்ஸு 1/4 கிலோ, அப்படியே ஒரு 1/4 கிலோ இஞ்சி காணும் தந்துருங்க. சரிம்மா என்ன தாரே. என்ன சின்ன பொண்ணு இஞ்சியெல்லாம் நிறைய வாங்குதாப்புல தெரியுது. அதே அமுக்கா கக்கியா குழம்பு கறி வைக்கவே இன்னைக்கு மனசு இல்லை. எதையாவது ஒன்றத்தை வச்சு கழிச்சு விட்ருவோமான்னு பார்த்தேன். என் மாமியார் சொதி குழம்பு வச்சு இஞ்சி பச்சடி தான் வச்சு தரணும்ட்டாவோ. வேற என்னைய அந்த டைம் பார்த்து கரெக்டாக அந்த அண்ணாச்சி வண்டியை தூக்கிட்டு வந்தாச்சு. அதான் இஞ்சி பச்சடி வைக்கணும் கூட கொஞ்சம் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா சாப்பிடும்போது எள்ளு போல துவை எனக்கு வச்சு சாப்பிட நல்லா இருக்கும்ல. ஆமா, அப்போ ஒரு 1/2 கிலோவாவது வாங்கி வை சின்ன பொண்ணு. வேலைப்பாடு ஜாஸ்தி பத்தியா? அப்படி சொல்லிலோ? ஆமா, 1/4 கிலோ வைக்கிறதுக்கு 1/2 கிலோ வாங்கு. சின்ன வெங்காயமே நிறைய போட்டு வதக்கி வச்சேன்னு வையே, அது வாட்டுக்கு இருக்கும். வெளியிலேயே கூட வைக்கலாம், உள்ள கூட வைக்கலாம். கைப்படாம எடுத்துக்கிடணும். அப்படின்னா நல்லா ஒரு 10-20 நாளுக்கு வரும். சாப்பாடு சாப்பிடையில நல்லா ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு லேசா தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா நல்லது தானே. சரிக்கா, அப்போ 1/2 கிலோவே வாங்குதேன். அண்ணாச்சி இஞ்சி 1/2 கிலோ போட்டுருங்க என்ன? சரிம்மா. ஐயா லட்சுமி எங்க? அண்ணே, என்னம்மா? லட்சுமி அக்கா கிட்ட எதுவும் காய்கறி வாங்க போறோம்னா வர சொல்லுங்கண்ணே. அவ எங்க வீட்டுல கிடக்கா? ஏம்னே, உங்க டார்ச்சர் தாங்க முடியாம ஓடி போயிட்டாவளோ? ஆமா, அவாட்டாச்சு தாங்க முடியலன்னு நான் தான் எங்கனையாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போலாமான்னு இருக்கேன். சரிண்ணே, பிறகு போய் லெட்டர் எழுதுங்க. இப்போ அவ்வளோ வர சொல்லுங்களேன். அவ வீட்டுல இல்லம்மா. அவளும் அவனும் சேர்ந்து பைக்ல எங்கேயோ போனாவோ. உங்ககிட்ட சொல்லாமலானே? என்கிட்ட ஏன் எழுத போறா? அங்கதான் பக்கத்துல ஆர்மோனே அவனும் மருமனும் போனாவோ பைக்ல. அவ பேரத்தையே இவனும் போனாவோ. எங்க போனாவளோ எதுக்கு போனாவளோ என்ன ஒன்னும் தெரியாது எனக்கு. எப்போ வருவான்னு தெரியாது. எங்கக்கா போயிருப்பாவ? ஆரம்பம்னா மல்லியா விட்ட தானே சொல்றாவோ. ஆமா. மகா ஆட்சிக்கு கெடியில அதை பாக்கிறதுக்கு இன்னைக்கு போகணும்னு சொல்லியிருந்தால அங்கதான் போயிருப்பா போல. இருக்கும். எப்பவுமே இந்த அண்ணாச்சி வந்து அவதான் முதல்ல காய்கறி வாங்குறது வந்து நிப்பா. இன்னைக்கு அங்க போயிட்டாலா? எப்போ வரான்னு தெரியலையே. சரி பெரியம்மா, கிளம்புதோம். உடம்புக்கு உடம்பானவுன்னு எங்கிட்ட வாங்க என்ன வீட்டுக்கு. வாரம்மா. சரி பெரியம்மா. சிவா மகாவும் வாரியலப்பா? இல்லத்தே, அவ நேரத்தே ஆச்சி கூட இருக்கணும்னு சொன்னா. அதனால இப்போ நாங்க வீட்டுக்கு வந்தா சரியா இருக்காது. நீங்க 2 பேரும் போங்க. நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயங்காலம் போல வீட்டுக்கு வந்துருந்தோம். ஆமா, ரொம்ப தான் அக்கறை. இவெல்லாம் அங்கேருந்து பார்க்கலன்னு இப்போ யார் கேட்டா? இப்படி நடிச்சு தான் அந்த கிழவியை கைக்குள்ளே போட்டு வச்சிருக்காவோ குடும்பத்தோட. ஏய்யா, நீங்கள் இங்கேருந்து கஷ்டப்பட வேண்டாயா? உங்களுக்கு வேலை இருக்கும். இப்போமே வேலையை விட்டுட்டு தானே வந்திருப்பிய. வேலை இருக்கதான் செய்தாச்சு. ஆனா இப்ப வீட்டுக்கு போயிட்டோம்னா இவ அப்படியே உங்களை நினைச்சே கஷ்டப்படுவா. அவளை அங்க ஒத்தையில விட்டுட்டு போறதுக்கும் எனக்கு மனசு இல்ல. அடே அப்பா, பெரிய நடிப்பு தான் நடிக்கான். அவன் என்ன சின்ன நுள்ளையா விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லைன்ட்டு கிடக்கான். இங்கே இருக்க ஒன்றா கடிச்சு குதறிடவா போகிறோம்? இங்கே இருந்தால் நல்லது சொல்லி திருத்திடுவா அவ்வளோன்னு பயப்படுதான். கைக்குள்ளேயே வச்சிருந்தா தானே அவளும் கிறுக்கி எனக்கா இவன் கூடயே இருப்பா. அதனால இன்னைக்கு ஒரு நாள் லீவ் சொல்லிக்கிடுதேன். அவளுக்கு உங்க கூட இருந்த மாதிரி இருக்கும்லா. ஐயா இருக்கட்டியா, எனக்காண்டி வேலையெல்லாம் விட்டுட்டு இருக்க வேண்டாம். நான் என்ன ரொம்ப சீரியஸாவா கிடக்கேன். நேற்று வரைக்கும் கூட கொஞ்சம் கை காலெல்லாம் உடஞ்சிக்கிட்டு மனசுக்கே சரியில்லாம தான் இருந்தது. இன்னைக்கு நல்ல உடம்பும் தெம்பா இருக்கு, மனசும் தெம்பா இருக்கு. நேற்று எல்லாரும் கூட்டமா வந்து பார்த்துட்டு போனீங்களா? அப்பவுமே எனக்கு பாதி கெதியாயிட்டியா. நீங்க வீணா எனக்காண்டி வேலையெல்லாம் கெடுத்து இருக்க வேண்டாம். மகா, பேரனை கூட்டிட்டு போயிட்டு வா மக்களே. நாளைக்கு இதே மாதிரி வந்து பார்க்கவா? இல்லை ஆச்சியோ, எனக்கு உன்னை விட்டுட்டு வீட்டில் போய் இருக்கவே முடியாது. நான் இங்கேயே இருக்கேன். நீ கெதியாகி வீட்டுக்கு போன பிறகு நானும் வீட்டுக்கு போகிறேன். வேண்டாம் மக்களே, சொன்னா கேளு. நீ இப்போதைக்கு பேரன் கூட வீட்டுக்கு போ. இல்லாட்டா சாயங்காலம் ஒரு மட்டும் வந்தனாலும் பாரு. இங்கேயே இருந்து என்னம்மா செய்ய போற? அவளுக்கும் நீ ஒத்தையில விட்டுட்டு போக மனசு இல்லாமல் லீவு போடுதம்காவோ. என்னால் வேலை கெட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது இல்லாமா? பாவம் உழைக்க மனசேன். நீயும் போயிட்டு வா. போயிட்டு பேர பிள்ளைக்கு வேலையில் முடிஞ்சதுக்கு பிறகு சாயங்காலமானாலும் ஒரு எட்டு வந்து பாருங்க. பிற நாளைக்கு காலையிலையும் இதே மாதிரி ஒரு எட்டு பார்க்கவா. அப்படி வந்து போய் இருந்துக்கோல. ஒரே அடி அங்கனே இருந்தேன்னு வையேன், உனக்கும் சங்கடமா இருக்கும். எனக்கு உன்னைய பார்த்து கூட கொஞ்சம் சங்கடமா இருக்கும். நமக்காண்டி பிள்ளை ஆஸ்பத்திரியில் கிடக்கலன்னு. நான் ரொம்ப முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கம்ல. நேற்று உன்னைய பார்த்தப்பவே எனக்கு தெம்பு வந்துட்டு. நீ தெம்பா தான் இருக்க, எனக்கு தான் ஆவித்த மாதிரி ஆயிட்டேன் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே, நல்லா இருக்கேன் ஆச்சு. இந்த 2 நாளில் வீட்டுக்கு போன உடனே உன் வீட்டுக்கு வந்துடுவேன் பாரு. இப்போ நீ பேரன் கூட வீட்டுக்கு போம்மா. சரி ஆச்சி. ஐயா உன்னை கூப்பிட்டு போங்க. சரி ஆச்சி, அப்போ நாங்க கிளம்புதோம். நீங்க சொன்ன மாதிரி சாயங்காலம் ஒரு தடவை கூப்பிட்டுவாரு. சரியா, ஒன்றும் கட்டாயம் இல்லை. உங்களுக்கு வேலை முடிஞ்சிட்டுன்னா கூட்டிட்டு வாங்க, இல்லாட்டி நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. என்னையா? சரி ஆச்சி, அப்போ கிளம்புதோம். சரியா, பார்த்து மெதுவாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வாங்க. சரி ஆச்சி.
சரி பெருமை, எல்லாரும் போயிட்டு வரோம். பூரணி அம்மா, பூரணி போயிட்டு வரோன்னு. இப்போ பொம்பளை எவனே தெரியல. பூரணிக்கிட்டே அவன் அம்மாக்கிட்டே இவ்வளோ உருத்தா பேசுதா. முன்னாடியே இவ்வளோலாம் தெரியுமா இவளுக்கு? என்னன்னு கேட்கணுமே. பார்த்து போயிட்டு வாங்க. சரி வாரம். இப்போ தள்ளுவண்டிக்காரர் எப்போ வந்தாரு? இப்பதான்க்கா வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ஒரு சத்தம் கொடுத்தியா சின்ன பொண்ணு? நாங்க பேசிட்டே எப்படி காய் வாங்கிட்டு இருந்தோமா, யோசனையே இல்லை சந்தியக்கா. இருக்காதுல்ல உனக்கு. தள்ளு அங்கிட்டு பார்க்கட்டும். சரசக்கா வாங்கிட்டேல, இனிமே தான் வாங்கணுமா? வாங்கிட்டேன் சந்தி. சில்லறை இல்லைன்னு மாத்த போனாரு. எங்க கடையில கொடுத்தா மாத்த போயிருக்காரு. ஆமா, இந்த ஏரியா கடைக்காரனுக்கு இவர் தள்ளு வண்டியில காய்கறி விற்கதே பிடிக்காது. அவன் எங்க கூடி இவ்வளவு ரூபா கொடுக்க போறான்? அதைத்தான் நானும் நினைக்கேன். ஆனா நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. வியாபாரிகளுக்குள்ள சண்டல் தூட்டனக்கா ஆயிடக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு நிற்கேன். சரி, அப்ப நீங்க வாங்கிட்டிய தள்ளுங்க, நானும் பார்க்கட்டும். இது என்ன வெண்டைக்காலாம் முத்தலா இருக்க மாதிரி இருக்கு? நல்லா தானமா இருக்கு. எங்கக்கா நல்லா இருக்கு, ஒரே நெத்து காயெல்லாம் இருக்கு. ஆமா, வெண்டைக்காய் எவ்வளோன்னு கேட்டீங்களா? கேட்டம்மா, ரேட்டு கூடயா, 35 36 என்னது எப்படி சொல்லுதியா? 35 ரூபாய் எப்போ ஆச்சு? ஒரு 20 ரூபாய்க்கு வச்சு விற்கலாம்ல. நல்ல கொள்ளை அடிக்க படிச்சுட்டாரு. ஏன் நாலுமடி மார்க்கெட்லயே அப்படி தூரம் விக்கி நாலுமடி. மார்க்கெட்ல விற்கினா கடை போட்டு விற்பாங்க. கடைக்கு வாடகை கொடுக்கணும், அவங்களுக்கு ரூபா கொடுக்கணும், இவனுக்கு ரூபா கொடுக்கணும், 1008 இருக்கும். தள்ளுவண்டிக்காரவங்களுக்குலாம் என்ன செலவு? மார்க்கெட்ல விற்க அதே ரேட்டுக்கு தான் இருந்தாலும் விற்பாரோ? அவர் தான் அவ்வளோ ரேட்டு சொல்றாருன்னா நீங்க கொஞ்சம் குறைச்சு பேச வேண்டாமா? ஏன் சாந்தியக்கா, ஏதாவது சேலை துணிமணி எடுக்க போனா கூட குறைய போட்டு அவன் சொன்னாலும் சொன்ன ரேட்டை கையில கொடுத்துட்டு வாரிய. ஐயோ கஷ்டப்படுத மனுஷன், தள்ளு வண்டியை தூக்கிட்டு இப்படி தூரம் வாராரு. காய்கறி நல்லா தானே இருக்கு, சொன்ன ரேட்டை கொடுத்தா வாங்கிட்டா என்ன? அவர்கிட்ட சண்டை போட்டு 1 ரூபா 2 ரூபாய் மிச்சப்படுத்தி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? என்னமா கிடைச்சிட்டு போட்டோம், நாமளும் யார்கிட்ட ஏமாற மாட்டேன். என்னன்னே சில்லறை கிடைச்சதா? இல்லம்மா, நீங்களும் 500 ரூபா நோட்டை தந்துட்டிய, அந்த அம்மாவும் 500 ரூபாய் தந்துட்டாவ. அந்த அண்ணாச்சி சில்லறையே இல்லைன்னா சொல்லியாவ. செத்த நேரம் இங்க நில்லுங்கம்மா, ஆட்கள் வாங்க வரவுல யாராவது சில்லறை வச்சிருக்காவலான்னு பார்த்து மாத்தி விடுதேன். ஏக்கா நீங்களும் நிப்பீலாக்கா? சரி என்னாச்சி. சரிம்மா, ஒரு 5 நிமிஷம் போல நில்லுங்க, யாராவது வார விட்ட கேட்டு பாக்கேன். ஏக்கா உங்ககிட்ட சில்லறை இருக்குமா? ஏன்டா சில்லறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னாச்சி. ஆமா, என்ன வெண்டைக்காய் வச்சிருக்கிய, ஒரே முத்தலா இருக்கு. ஏமா வெண்டைக்காயை ஒடிக்காம பாருங்கம்மா, அடுத்த ஆட்கள் வாங்க வேண்டாமா? பார்த்து தானே வாங்க முடியும். முத்தலா தூக்கிட்டு போய் அங்க என்ன செய்ய முடியும்? குழம்பு வச்சா நல்லா இருக்குமா, பொரிச்சா தான் நல்லா இருக்குமா? லேசா தானமா இருக்கு, எங்கம்மா முத்தலா இருக்குங்கிய? அது நீங்க அப்படிதான் சொல்லுவிய. இங்க பாருங்க, என்ன கடுசா இருக்கு, சரியான முத்தலு. இது எவ்வளவு வெண்டைக்காய்? 35 ரூபாம்மா. அம்மா 35 ரூபாலாம் அதிகம் என்னாச்சு, ஒரு 20 ரூபா வச்சு வீங்க. முத்துன வெண்டைக்காயை வச்சுக்கிட்டு இம்புட்டு ரேட்டு சொல்லுதிய. ஏம்மா அதெல்லாம் தர முடியாதம்மா, 35 ரூபா நான் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க மார்க்கெட்ல தானே வாங்கிட்டு வருவிய, அங்கேயே 34 ரூபா தானே. நீங்க 1 ரூபா கூட வச்சு விக்கிய. ஏம்மா நான் அங்க இருந்து 8 கல்லுக்கு வண்டியை தள்ளிட்டு வரலாமா? எனக்கு கூலி வேண்டாமா? உங்க வீட்டு வாசல்ல தள்ளுவண்டியை கொண்டு வந்து நிக்கும்ல. மார்க்கெட்ல விக்கிற ரேட்டுக்கேவா நான் அங்க விற்க முடியும்? அங்க 34 நான் ஒரு 1 ரூபா கூட வச்சு 35 சொல்லுதேன். இப்ப என்ன எனக்கு லாபம் வேண்டாமா? நானா இருக்கங்கிட்டு இவ்வளவு சொல்லுதேன். மத்த கொள்ளையடிக்க வியாபாரியா இருந்தா 45 ரூபாய்க்கு விற்பான். உங்களுக்கு நேர்மையா இருந்தாலும் தான் பிடிக்காத. ஆமா, 45க்கு வித்தாவ. உங்கள மாதிரி 35 ரூபா சொன்னவளே இங்க கிடையாது. ரேட் எல்லாம் குறைச்சு போடுங்க. இங்க இருந்த தக்காளி எல்லாம் நிறைய நசுங்கி போய் தான் இருக்கு. ஏமா ஏமா அப்படி பொய் புழுதியா? நல்லா தானமா இருக்கு. உங்களுக்கு முன்னே எத்தனை பேர் காய்கறி வாங்கியிருக்காவோ? ஒருத்தர் ஒரு வாரத்தை தப்பா சொல்லல, நல்ல காய்கறி தான் வாங்கியிருக்காவ. அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்லியலோ? பொய் சொல்லியேன்னு சொல்லலாமா? கவனிக்காம நீங்களா பேசிக்கிட்டே போறீல. உங்களுக்கு முன்னே இப்ப 4-5 பேர் காய்கறி வாங்கிட்டு போத்தான் செஞ்சாவோ, யாரும் எதுவும் சொல்லல. நான் இப்போ 2 பேரும் வாங்கினவும் நிக்கத்தான் செய்தாவோ. இவளும் ஒண்ணும் சொல்லல. நீ ஒருத்தி தாமா இவ்வளவு தூரம் சொல்லுத. எல்லாரும் வயிறும் என் வயிறும் ஒன்னாயிரம் பண்ணே. நான் பார்த்து பார்த்து தான் வாங்குவேன். ஏன் சாந்தி, காய்கறி எல்லாம் நல்லா தரமா இருக்கு, வியானுங்க வரைக்கும் வாங்கிட்டு போப்பாரு. ஏன் இப்படி சண்டை போட்டு கிடக்கா? இவா ஒருத்தி இப்படி எல்லாம் ஏதாவது குறைச்சு சொன்னா தானே 10-20 குறைச்சு போடுவாரு. என்னத்தையாவது சொல்லி ரூபாயை குறைச்சு வாங்கலான்னு பார்த்தா ஊட கிடந்துட்டு வாங்கவே விட மாட்டாளுவோ. இவருக்கு காய்கறி வாங்கல நான் ஏதாவது வாயை திறக்கணும் என்ன சொல்லுதண்ணா. நம்ம ஏதாவது பேசல மட்டும் நாட்டாமைக்கு வந்து வாக்குண்டம்மா. காய்கறி எல்லாம் நல்லா தான் இருக்கு சாந்தி. தக்காளி நல்லா பழுத்த பழம் பார்த்துக்க. நான் இப்பதான் பார்த்தேன், நொழுக்குன்னா இல்லையே. உங்களுக்கு வயசாயிட்டுக்கா, எல்லாம் அப்படித்தான் தெரியும். எல்லா காய்கறியும் தனித்தொழு செனக்கா இருக்கு. புதுசோ இல்ல பிரிச்சுக்குள்ள வச்சு கொண்டாரவளோ யாருக்கு தெரியும்? ஏமா நீ பாத்தியாமா? நான் பிரிச்சுக்குள்ள வச்சு கொண்டாடுறதே. என் வீட்டுல பிரிச்சிருக்கு, நீ பாத்தியோ? முதல்ல என் வீட்டு பாத்திருக்கியா நீ? அதே எதுக்கு நான் வந்து பாப்பானே? இது காய்கறி பார்த்தாலே தெரியுதா பிரிச்சுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்து தண்ணியை ஊத்தி வச்சிருக்கேன்னு. இதுக்கு மார்க்கெட்ல கொடுக்க அதே ரேட்டை கொடுத்து நான் வாங்கணுமோ? 20 ரூபா வெண்டைக்காய போட்டா போடுங்க, அப்படி இல்லாட்டா எனக்கு வேண்டாம். அப்படி நீ ஒன்னும் சளிச்சு பிடிச்சு வாங்க வேண்டாமா. இஷ்டம் இருந்தா வாங்கு, இல்லன்னா போய்கிட்டே இரு. தேவையில்லாம என்ன குறை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாதே. இப்ப என்ன சொல்லிட்டாவன்னு என்னாச்சு இவ்வளவு பேசிய? கொஞ்சம் குறைச்சு போடுங்க, ஒரு 10 ரூபாய்க்கு எனக்கு வெண்டைக்காய் போடுங்க. அப்படி எவ்வளவுக்கு வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு போமா. 10 ரூபாய்க்கு தானே போடணும், உனக்கு அதுக்கு தக்கன போட்டு தாரேன். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு எம திழுத்துட்டு கிடக்க நீ. நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். வந்ததும் வராதுமா சண்டை இழுத்துட்டு கிடக்க. என்னத்த சண்டை போடுதாவோ? உள்ளதான் சொல்லுதேன், ஈரங்கம்லாம் ஒரே ஈரமா இருக்கு. ஏமா வாங்க, விருப்பம் இருந்தா வாங்க, இல்லாட்டி வேண்டாமா. நல்லா இருப்ப. ஏன் நாலுமடி என்ன பாடுபடுத்துவிய? நல்லா தானே இருக்கு காய்கறி எல்லாம், நாங்கெல்லாம் வாங்க தான் செஞ்சிருக்கோம். என்ன நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிய? உனக்கு பார்த்து வாங்க தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன் சாந்தி, அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். நான் நல்லா பார்த்து வாங்குறவ தானே.
நல்லா தான் இருக்கு, தேவையில்லாம நான் அண்ணாச்சிட்ட சண்டை போடாதே. இவளோட பெரிய தொல்லை, ஏதாவது ஒரு நொட்டை சொன்னாதானே அவர் 10-20 ரூபா குறைச்சி போடுவாரு. ஈஸியா விட்டுட்டோம்னா சொன்ன வேலைக்கு வித்துட்டு போயிடுவாரு. அதுக்கு ஒரு 2 வாரத்தை பேச உடையாள்வலா, ஊடையில கிடந்துக்கிட்டு எப்போ செய். முதல்ல இந்த தெருவை காலி பண்ணிட்டு தூர போன வேற எங்கேயாவது. எங்க போனாலும் தான் அந்த மாதிரி 2 அண்ணன் இருக்குமே. ஏம்மா காய்கறி போடவா வேண்டாமான்னு சொல்லுங்கம்மா. போடுங்க, 10 ரூபாய்க்கு நல்லா செழிப்பா போடுங்க. 10 ரூபாய்க்கெல்லாம் செழிப்பாலாம் காய்கறி வராதுமா. சும்மா கையில கடிச்சிட்டு அள்ளி போட்டு தாரேன். 100 கிராம் 150 வரும், வச்சுட்டு போங்க. 10 ரூபாய்க்கு செழிப்பா போட்டு தாராவோ. எத்த சாப்பிடுதேரா, உங்களுக்கு பிடிக்குமேனு முருங்கைக்கீரை போட்டு கஞ்சி வச்சு துவையல் வச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படியாம்மா, நீயா செஞ்சு கொண்டு வந்த? ஆமாத்த, உங்களுக்கு நான் வைக்க முருங்கைக்கீரை கஞ்சின்னா நல்லா பிடிக்கும்ல, அதான் செஞ்சு கொண்டு வந்தேன். என்னங்க ஒரு மடக்கு குடிங்க சூடாகிறதுக்குள்ள. ஐயா இப்போ வேண்டாம்மா, நானே நீங்கள் வாரதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் காப்பியும் குடித்தேன். மணி 12:30 ஆயிட்டுல அத்தை. நான் ஒரு 11 மணியை போல தான் எந்திக்கவே செஞ்சேன். அந்த மாத்திரை வேகத்துக்கு எந்திக்கவே முடியல. அப்போ தான் எந்திரிச்சு மெல்ல மெல்ல பல்லு தேய்ச்சிட்டு அன்னைக்கு ஒரு 11:45 கிட்ட தான் இட்லி சாப்பிட்ருக்கேன். நீங்கள் வாரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டு முடிச்சு படுத்துருந்தேன். ஐயா அப்படியா, கஞ்சி ஆறிட்டுனா நல்லா இருக்காது அத்தை? பரவாயில்லம்மா, 6 நாள் நல்லா தான் இருக்கும். முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு பண்ணியிருக்க பற்றி நல்ல வாசனையாக தான் இருக்கும். என்ன எப்போ வந்தியா எல்லாரும்? இப்போ தான் வந்து நிற்கும். எங்கே போனீங்க எவ்வளோ நேரம்? மருந்து வாங்கலான்னு போனேன், நேரம் ஆயிட்டு. ஒரு சில மருந்து இங்க கிடைக்கல, வெளியில போய் வாங்கிட்டு வரேன். சரி சாப்பிடுதேலா, சோறு பொங்கி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இப்போ பசி இல்ல, அம்மாவுக்கும் சோறையா கொடுக்கணும். அவளுக்கு இன்னும் கோதை கஞ்சி போட்டு கொண்டு வந்திருக்கா. சரி சரி, எனக்கு இப்போ சாப்பாடு வேண்டாம். நானும் அம்மாவும் சேர்ந்து இப்பதான் சாப்பிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டை பார்த்து போங்க. நான் கொஞ்ச நேரம் இருக்கேன், ஒரு 2 மணி நேரம் போல் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு அப்புறம் வாங்க. நைட்டு பூரா முழிச்சிருப்பியல்ல? இல்ல, நான் நைட்டு ரொம்ப முழிக்கலாம் இல்ல. அம்மா படுத்து காலையில தான் இருந்துச்சா, நான் நல்லா தூங்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டுட்டு நான் அங்கேயே இருக்கேன். நீ வேணா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போ. ம் சரி. ஏம்மா, டாக்டர் நாளைக்கு மத்தியானத்துக்கு பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காருமா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ல. எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கு. ஏ கோதை, என்னக்கா கொஞ்சம் அங்கிட்டு வா, உன்ட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ நான் வரேன். ஏட்டி, இப்போ அந்த பொம்பளையில் வந்து பேசிட்டு போனதை பற்றி தான் கேட்பான்னு நினைக்கேன். என்ன பொம்பளையில் டீ, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க தெரியாதா? பூரணி அம்மா எப்படி இருக்கன்னு எப்படி இருக்குன்னு கேட்கா. ஏம்மா அவங்க வெகுளியா கேட்டாங்கம்மா, அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாம் வெகுளியா கேட்டாங்க. இப்போ இவள்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? இத்தனை நாள் இந்த கூட்டத்தில் உள்ள ஆட்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட நடிச்சியான்னு கேட்பா. அப்போ நான் என்ன சொல்ல? நீ ஒன்றும் அப்படி சொல்லண்டாம். தற்செயலாக மகாவை வந்து ஜவுளி கடையிலையோ இல்லை ஹோட்டலையோ எங்கே வச்சு பார்த்தோம்னு சொல்லு. தீபாவளிக்குள்ளே தான் பார்த்தேன், ஜவுளி எடுக்க எல்லாரோடையும் சேர்ந்து வந்துருந்தேன், அப்போ பார்த்ததுனால அங்கே உள்ள ஆட்களும் எனக்கு தெரியும் அப்படின்னு மட்டும் சொல்லு. ம் சரி டீ. காய்கறி என்ன விலை விக்கி? நாளுக்கு நாள் தங்கம் தான் விலை கொடுத்துன்னு பார்த்தா காய்கறியும் அதுக்கு பிறத்தையே கூட்டிகிட்டே வருது. நீ பெசாட்டி இந்த வெண்டைக்காயை போட்டு மோர் குழம்பு வச்சு முடிக்க வேண்டியதான். இந்த கடைக்காரட்ட கொஞ்சம் என்னத்தையாவது பேசி ரூபாய் கொஞ்சம் குறைச்சி வாங்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. ஒன்றா நின்றுக்கிட்டு ஏதோ அவ்வளோதான் உலக உத்தமைய மாதிரியும் நம்ம என்னமோ அரைக்க எனக்கா தான் பேசாள்வோம். அவள்கிட்ட ரூபாய் இருக்குது, எவ்வளோ சொன்னாலும் கொடுத்து வாங்கல்வோம். நமக்கு அப்படியா? சப்பா, இன்னும் சோறை பொங்கி குழம்பு வச்சு முடிக்க வரைக்கும் அடுப்படியிலேருந்து வெளியே போக முடியாது, எரிச்சலாக வருது. வெண்டைக்காய் மட்டும் கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டாக இருந்ததுன்னு அழகாக பொரிக்கலாம். அதுக்கு தான் வழி இல்லாமல் போச்சே. மைனியா, யாரோ சத்தம் கொடுக்கணக்கா இருக்கு. உள்ளூர் கறியை குறை எனக்கா தெரியலையே, வெளியூர் கறி எவ்வளோ வந்தனக்கெல்லாம் இருக்கு. பொங்குத நேரத்துக்கு எவ்வளோ வந்து நிற்கா? எவ்வளோ இருந்தாலும் ஒரு 3 மணி 4 மணியே போல வரலாம்ல. ஏ சாந்தி, வரேன். யாத்தே மப்பிளரும் வந்தார் போல வீட்டுக்கு. மறுபடியும் எங்க பள்ளியிடம் இருக்கானோ? ஆமாண்ணே, அவன் பள்ளியிடம் போயிட்டான். இவா தான் வீட்டில் இருக்கா. யாத்தே இந்த சீமாட்டியா? ஊரில் இல்லாத சித்திமாவா நான் தாம்னு வரத்தா வருவாளே. கொஞ்ச நாள் எங்கிட்ட வராமல் நிம்மதியாக இருந்தேன். இப்போ எதுக்கு வந்திருக்கா? இவன் வேற எங்கள் சித்தி மவளுக்கு காணுமான ரொம்ப நீட்டுவானே. சாந்தி, என்ன அங்கே நின்னுட்ட? ஒன்றும் இல்லைங்க, கண்ணில் தூசி போட்டுட்டு தான் தட்டி விட்டுட்டு இருந்தேன். எப்போ தம்பியும் கனகா வந்துக்கோ போல. வாங்க தம்பி, வா கனகா, எப்போ வந்தியே? இப்போ தான் மெனியே வந்து உட்காந்துருக்கோம். வாரதுக்கு முன்னே அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன் எங்கே இருக்கானோ அப்படின்னு. அவனும் கடையிலேருந்து நேராக வீட்டுக்கு வரான், நாங்களும் நேராக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு வரோம். சரி சரி, மரும பிள்ளைகள் ஒருத்தரையும் காணையில நீங்கள் ரிட்டர்ன் மட்டும் வந்திருக்கிய? அதை சொல்லதுக்கு தான் வந்தோம். உங்கள் மருமையை ஸ்கூலுக்கு போயிருக்கான், மருமவா பெரிய மனுஷியாகி வீட்டில் உட்காந்துருக்கா. அப்படியா, பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. சரி, எத்தனை வயசு அவளுக்கு? ஞாபகமே இல்லை எனக்கு, இன்னும் சின்ன பிள்ளையா பார்த்த ஞாபகம் தான் இருக்கு. 13 முடிய போது மைனியா, இன்னும் 2 மாசத்துல 13 முடிஞ்சு 14 பிறந்துடும். அப்படியா, சரி சரி, பெரிய பிள்ளையா இருப்பா. என்ன அதை பார்க்கவே இல்லையே நான் அவளை. நீ அடிக்கடி இங்கிட்டு வரலாம்ல, வரவே காணும். நீ வேற எங்கன கூடி பிள்ளைகளெல்லாம் பார்க்க. ஆமாம், உன் வீட்டுக்கு வந்துட்டான்னு எப்படி தான் எங்களை வச்சு பார்த்துருவேன். எங்கள் அண்ணன் கூட பிறந்த சொந்த தங்கச்சியே வீட்டுக்கு வந்தால் மூஞ்சி முறையே தூக்குவேன். இதில் நான் வந்தால் வச்சு பார்க்க போகிறேன். வேற தம்பி அம்மா அப்பாலாம் கெதியா இருக்கவளா? நல்லா இருக்கா ஓக்க? நீங்களும் தான் எங்க வீட்டுக்கு வரலாம்லாம், வரவே காணும். எங்க தம்பி, எனக்கு ஆசை தான் உங்களையெல்லாம் பார்க்கணும் வரணும்னு.
உங்க அத்தானுக்கு வேலையை விட்டா வீடு, வீடை விட்டா வேலை, வேற ஒரு பக்கம் போறது கிடையாது. எங்க அம்மா வீட்டுக்கே போய் இப்போ 3-4 மாசம் இருக்கும் பாத்துக்கிடுங்க. சரி, நீங்க வந்த உடனே அப்படி பேசிக்கிட்டு மட்டுமே இருக்கேன் பாருங்க. குடிக்க ஏதாவது கொண்டாட இருங்க. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்க்கா. இருங்க, எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கியா? ஏதாவது காப்பி டீயாவது குடிச்சிட்டு போங்க. ஏ சாந்தி, என்னங்க காபி டீ எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்படி அவ கடையில போய் கலர் எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல சாப்பிடுதான் நேரம் ஆயிட்டுல, சீக்கிரமே சுவாறு குழம்பு கறியெல்லாம் வை, சாப்பிடட்டும். நினைச்சேன் திங்க நேரத்துக்கு வரும்போதே கண்டிப்பா நம்மள பொங்க பொறிக்க விட்டுருவோன்னு. வரும்போதே தின்னுட்டு வர வேண்டியதானே. இப்ப பொங்க பொறிக்கன்னு இவளுக்கு நிக்கணும்னா நம்ம போனா மட்டும் ஒரு காப்பி டீ போட்டு கொடுக்கக்கே இவளுக்கெல்லாம் கை நடுங்கும். நம்ம இப்போ அவளுக்கு பொங்கி பொறிச்சு தட்டணும். என்ன யோசிக்க? ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது மட்டனு சிக்கன் எடுத்தா நல்லா இருக்கும். வீட்டில் வெறும் வெண்டைக்காய் மட்டும் தான் கிடக்கு. அதான் என்ன செய்யலாம்னு யோசிக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காவோ, ஏதாவது இறைச்சி கறி வச்சு கொடுத்தா தான் நல்ல முறையில் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ போய் எங்க கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க? நான் கொஞ்சம் கறி எடுத்துட்டு வந்திருக்கேன் சாந்தி. எடுத்துட்டு வந்திருக்கேலா? ஆமா, எனக்கு காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் தங்கச்சி சொல்லிட்டால அன்னைக்கு வருவோம்னு. அதனால காலையிலேயே பாய் கடைக்கு போன் போட்டு கொஞ்சம் கறி எடுத்து வச்சிருங்க, நான் மத்தியானம் வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டேன். அவர் நல்லா கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு வச்சிருந்தாரா, அதை எடுத்துட்டு வந்தாச்சு. மாப்பிள்ள தலையே, வீட்டில் உள்ள ஆட்கள் திங்கிறதுக்குனா மட்டும் கறி எடுக்க போறதுக்கு இவனுக்கு வலிக்கும். அவ சும்மா பத்திரிக்கை வைக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு வந்திருக்கா. இவனை பார்க்கறதுக்கோ என்னைய பார்க்கறதுக்கோ கூட வரல. அவ திங்கிறதுக்கு நல்லா கறி எடுத்து வைக்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கானே. வெறும் விளங்காத பெய கறி வைக்க விளக்கி இப்போ இது தேவையா? அவனும் லேசுப்பட்டவா கிடையாது. சும்மா சொல்லாம கொள்ளாம வந்துட்டு காப்பியா டீயே குடிச்சிட்டு போக வேண்டியதானே. மெனக்கட்டு நுண்ணக்காரனுக்கு போன் போட்டு எழுதியிருக்காளா வாரம்னு. அவளுக்கு தெரியாமலா வந்தா மத்தியான சாப்பாடை முடிச்சிட்டு போற மாதிரி வரணும்னு தானே இந்த டயத்துக்கு வந்திருக்கா. இவன் வீட்டில் ஊருன்னா ஒரு பொழுது சாப்பிட்டது கிடையாது. இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி சின்ன மாமியான்னு பேரு, அதிகாரம் மட்டும்தான் பண்ணுவா. இவ ஆத்தா கறி ஒரு 5 பைசா கொடுத்துட மாட்டா. இன்னைக்கு அவ பெத்த மவளுக்கு நான் மட்டன் கறியில விருந்து வைக்கணுமோ? சாந்தி, என்னங்க? பல்லாரி, தக்காளி, ஈராங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இஞ்சி வெள்ளைப்பூடும் வாங்கியிருக்கேன். உனக்கு பிரியாணி செய்யனாலும் செய்ய, இல்லாட்டா குழம்பு வைக்கிறனாலும் வை. என்ன குழம்பே வைக்க சொல்லுனே? மையோ நல்லா இஞ்சி தட்டி போட்டு நீங்க அழகா வைப்பியல்ல, அப்படி வச்சுங்க. என்ன நல்லா மணக்க மணக்க. சரி வச்சிருவோம், அதுக்கு என்ன. நான் சும்மையே நல்லா வைப்பேன். இப்போ நீ சொல்லிட்டியா, உனக்காண்டியே பார்த்து பார்த்து வைப்பேன் பாரு. சரி மேனியா, இப்பவுமே ஆரம்பிங்க. எனக்கு இப்பவே லேசா பசிக்க ஆரம்பிக்கி. சரி கணக்கா, நான் வச்சிருந்தேன். வேற கறியை விசில் தானே வைப்பிய மீனி? ஆமாம்மா. உனக்கு எப்படி செய்யணும்? அப்படியே வச்சிருங்க. விசில் வந்துட்டுன்னா எனக்கு ஒரு 1/2 கிளாஸ் அதுல இருந்து சூப் எடுத்துட்டாங்க. என்ன தொண்டை கரகரன்னு இருக்கு. சரி சரி, நான் இப்ப ஆரம்பிச்சிருந்தேன். எங்க பொருளெல்லாம் கிட்ட வச்சிருக்கியா? அடுப்படியில தான் தண்ணி கேன் கிட்ட வச்சிருக்கேன் பாரு. அப்படியா, அங்க கொண்டு வந்தே வச்சிட்டியலோ? சரி, நான் போய் எடுத்துக்கிட்டேன். தம்பி இருங்க, நான் போய் சோறு பங்கிட்டேன், சாப்பிட்டுட்டு போலாம். என்ன சரிக்கா. விளங்காத பேதில் ஏறுவா. நேரம் கட்ட நேரத்துல வந்துக்கிட்டு மட்டனை வை சிக்கனை வையின்னு. இதுல இவளுக்கு சூப்பு வேற கொடுக்கணுமாம்ல. அவ புருஷங்கார பைய ஏதாவது குடிக்கிறதுக்கு வேணுமா தம்பின்னு கேட்டதுக்கு நொன்னு வேண்டாம்ட்டான். திங்கிறதுக்கு மட்டும் வேணுமோ? பொண்டாட்டிட்ட சொல்லி மச்சனை வீட்டுல நல்லா அமைக்கிட்டு போலாம்னு வந்திருக்கான். என் வீட்டுல ஒரு நாள் ஒரு பொழுது நம்ம சாப்பிட்டதுண்டா. இப்ப நறுக்கி வச்ச வெண்டைக்காயெல்லாம் தூக்கி உள்ளதான் வைக்கணும். கடுப்பா வருதம்மா. வீட்டுல உள்ள மப்பிள தலைன்னு சேர்ந்துக்கிட்டுலாம் சதி பண்ணியிருக்கான் இன்னைக்கு. இருக்கட்டும், அவ ஊரை பார்த்து போட்டோம், அதுக்கப்புறம் இருக்கு. மாமா சமைஞ்சானா வந்தமா பத்திரிக்கை கொடுத்தமா போனமான்னு இல்ல, மத்தியான சாப்பாடை முத்திட்டு போலான்னு வந்திருக்கா. இவன் அப்படித்தானே என்னையும் என் புருஷனையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சோறு போட்டா. எச்ச கேட்டு காக்கா விரட்ட மாட்டாள்வோ. உங்களுக்கு நீங்க மட்டன் கறி வச்சு ஏத்தணுமா? இப்ப வேலையை ஆரம்பிச்சு எப்ப முடிக்க இவ ஒரு வேலை பாத்துக்கிட மாட்டாளே. நல்ல வசமா நல்ல கறியா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான நெட்டக்கால பைய. வீட்டுக்கு வாங்கின மட்டும் உனக்கு வலிக்கும். அப்ப மட்டும் சொத்தைய சரியில்லாத வாங்கிட்டு வந்துருவான். அக்கா தங்கச்சியை வரலன்னா போதுமே அவனுக்கு. இன்னும் இதை கழுவி பிறக்கி விசில வச்சு அவளுக்கு சூப்பை வாயில கொண்டு ஊத்தி சோத்தை வெடிச்சு குழம்பு வச்சு அவளுக்கு போடணும். திங்காம நவள மாட்டா போலையே. எல்லாம் என் தலையெழுத்து. அப்பவே எங்க அம்மா சொன்ன அந்த குடும்பத்தை பார்த்தா அந்த அளவுக்கு நல்ல மாதிரி தெரியலட்டி அப்படின்னு. எங்க ஐயா தான் பழகுன ஃப்ரெண்டுக்கு மவன் நல்ல பையன், நல்ல குணம்ட்டாரு. இவனை கெட்டுன நாளையில இருந்து ஒரு நிம்மதி உண்டா? கடைசி இப்படி சீரழிஞ்சிட்டு கிடக்கனே. ஹலோ. அப்படியே நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இல்ல தங்கச்சி மாப்பிள்ளையும் வந்திருக்காவோ, அதுக்காண்டி தான் வந்தேன். அப்படியே அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களோ? அப்போ ஒன்று செய்யுங்களேன், எங்க வீட்டுல அந்த பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் வாங்க, நான் வந்து வாங்கிக்கிடுதேன். இல்லைன்னா வீட்டுக்கே வரீங்களா? சரி சரி, அப்ப நானே வந்து வாங்கிக்கிடுதேன். கொஞ்சம் பொறுங்க, 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரி வைங்க. யாருனே? நம்ம கிட்ட வீடு கிட்ட கொடுத்துருக்கவங்க தான். நேத்தே அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க, மறந்துட்டேன். இன்னைக்கு தாரம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு சைட்டுக்கு போயிருக்காங்க, நாங்க இல்ல அதான் போன் அடிக்காங்க. சரி 2 பேரும் இருங்க, நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்துருதேன். என்ன பஸ் ஸ்டாண்டுக்காண்டி போறேன், வரும்போது தேங்காய் பண்ண வாங்கிட்டு வரியா? சரிம்மா, வாங்கிட்டு வரேன். நம்ம ஊர் தேங்காய் பண்ணலாம் சாப்பிட்டு எவ்வளவோ நாள் ஆகுது. ஆமா, நீ லீவுக்கு வார நேரம்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அந்த காலம்லாம் ஒரு காலம், பொன்னான காலம். ஆமா பத்தியா, இப்ப நினைச்சாலும் நம்ம அம்மா பெரியம்மா எல்லாரும் சேர்ந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பொங்கியாக்கி சாப்பிட்டுட்டு அந்த காலம்லாம் திரும்ப வராது. சரி, இருக்கதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். பிற என்ன செய்ய? சரி, நான் போய் அங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ரூபாயை வாங்கிட்டு வரேன். என்னம்மா?
சரிண்ணே, நீ போயிட்டு வா. மாப்பிள்ள தப்பா எடுத்துக்கிடாதே, இப்போ வந்துருதேன். இதுல என்ன இருக்குதான், தாராளமா போயிட்டு வாங்க. சரி வாரே. ஏ கனகா, என்னங்க? ஆமா நம்ம காலையில வாரங்கிறது முதல்ல உங்க அண்ணன்கிட்ட போன் போட்டு சொன்னது சரி. மட்டன் எடுக்கிறதுலாம் நீ சொன்னியா உங்க அண்ணனே செய்தம்னாரா? நான் தான் சொன்னேன். ஏன் கனகா உனக்கு இந்த வேண்டாத வேலை? வந்தமா பத்திரிக்கை கொடுத்தமா போனமான்னு இருக்கதை விட்டுட்டு இப்படி கறி எடுத்து சாப்பிட்டோம்ட்டு நல்லாவா இருக்கு? ஏன் உங்களுக்கு என்ன? எப்படி இங்கே வந்தால் மத்தியானம் சாப்பிட்றது நேரத்துக்கு தான் வருவோன்னு ஆயிட்டு. ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எவ்வளோ பில்லு போடுவோம், அம்மையாக கொண்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, நல்லாவும் இருக்காது. அதுக்குன்னு திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்கு வந்து மட்டன் குழம்பு வைன்னு கேப்ப? ஏன் இப்போ என்ன செய்யட்டும்? அவள் யாரை பார்த்தா? எங்கள் பெரியம்மாவை பார்த்தாளா இல்லை எங்கள் அக்கா தங்கச்சி தான் இங்கிட்டு வர விடுதாளா? இவ வாய்க்கு பயந்துட்டே எவ்வளோங்க வரமாட்டா. நாமளே எத்தனை வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்கோம், செய்யட்டும். எங்கள் அண்ணனை கைக்குள்ளே போட்டுட்டு தண்ணி கொடுத்தன வந்துட்டா. எங்கள் பெரியம்மா பெரியப்பாவெல்லாம் நான் பார்க்கவா செஞ்சா? என் தங்கச்சி தான் பார்த்தா. செய்யட்டும், நீங்கள் பிசாட்டி இருங்க. நான் எது செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். ஹோட்டல்ல ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு வந்துக்கிட்டு. ஏன் 150 ரூபானா சும்மாவா இருக்கு? சடங்கு செலவு நீ எவ்வளோகான்னு இருக்கு நமக்கு. போட்ஸா வேற வைக்கணும் இருக்கியா? இப்படி சின்ன சின்ன செலவெல்லாம் சேர்த்து வச்சாதான் நாளைக்கு பெருசாக நம்மளுக்கு உதவும். சாட்டி இருங்க, நான் பார்த்துக்கிட்டேன். நல்லா தெம்பா மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இங்கே பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே வரிசையாக ஒவ்வொரு வீடாக போய் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு வீட்டை பார்த்து போயிடலாம். கடையில் தின்னோம்னா எனக்கு பிடிக்காது, பிற நெஞ்சை கடிச்சிக்கிட்டு இருக்கும். அத்தனை வீட்டுக்கும் போய் நிம்மதியாக கொடுத்துட்டு வர முடியுமா? சரி போய் ஏதாவது உதவியாவது பண்ணு. உங்க மைனி முத்தியிலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாவோ? செய்யட்டும், நானே எப்போ தான் வந்திருக்கேன், இதில் இவளுக்கு போய் வேற உதவி பண்ணணுமா? வாப்பா, நான் வேணா உடையில போய் செய்யணுமான்னு கேட்கேன். எப்படியும் வேண்டான்னு தான் சொல்லுவா. அவள் வீட்டில் என்னென்னத்தை அமைக்க வச்சிருக்காளோ தெரியாது. நம்ம பாத்ரூமுங்க காட்டி ஒன்றுமே செய்யாதுன்னு தான் சொல்லுவா. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், போய் வேணா கேட்கேன். என்னமோ உங்க மைனிக்கெல்லாம் நமக்கு இப்போ பொங்கி பொரிச்சு தரதெல்லாம் விருப்பம் இல்லை. உங்க அண்ணன் சொல்லிட்டாவோல, நம்மளும் முன்னாடி இருக்கமேனு தான் போறாவோ. அது எனக்கு தெரியாதா? அவளுக்கு அந்த எண்ணம்லாம் இருக்காதுன்னு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்டவோ கையால பொங்கி திங்கணுமா? உனக்கு தேவையாது. ஏன் சும்மா இருங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவள் உழைச்சா நம்மளுக்கு போடுதா? எங்கள் அண்ணன் உழைக்கான், எங்கள் அண்ணன் வாங்கி கொடுக்கான், அவள் செய்தா. காலத்துக்கும் அவள் எங்கள் அண்ணன் மட்டும் தானே பொங்கி பொங்கி திங்காவோ. அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு சேர்த்து பொங்கின மாதிரி தான் இருக்கட்டுமே. ஆனா ஒண்ணு, ஓ மனசுலயும் கொள்ளையத்த விஷம் இருக்கு, உங்க மைனியும் சரியான விஷம் தான். ஆனா எப்படி மனசுக்குள்ள அவ்வளவு விஷத்தையும் வச்சுக்கிட்டு திருச்சாக்குல மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசிய? அதெல்லாம் அப்படித்தான். உங்களை மாதிரி பொம்பளைலாம் மட்டும்தான் முடியும் இவ்வளவு விஷத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டே பேசுறதுக்கு. சரி சரி, வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பிசாட்டி இருங்க, டிவியை போட்டு பாருங்க. இல்லாட்டி இந்த ரூமில் போய் ஃபேனை போட்டு செத்த நேரம் குறுக்க சாய்ங்க. நானும் செத்த சோஃபால குறுக்க சாச்சி எந்திக்கேன். என்ன நீ போ. ஏக்கா வாவில்ல தாயி இரு. ஏன்க்கா முகம் அடுனால இருக்க? மண்டே அடிக்கிட்டி. தையில் எதுவும் தலைவிட்டு செத்த தூங்கி எந்திக்க வேண்டியதானே? மண்டேடியே வச்சுட்டாவா இருக்க? நான் வேணா என் வீட்டிலேருந்து தைலம் எடுத்துகிட்டு வந்து தேய்ச்சி விடட்டா? தைலம்லாம் வீட்டில் கிடக்கட்டி. பிற ஏன் மண்டேடியோட அப்படியே படுத்து கிடக்க? பசி மண்டேடி. பசி மண்டேடியா? சாப்பிடலையா நீ இன்னும்? பொங்குதா பொங்குதா பொங்கிக்கிட்டே இருக்கா. மணி 2:30 மணி ஆயிட்டு. வயிறு குவா குவான்னு பசிக்குது. எப்போ 1 மணிக்கெல்லாம் பொங்கிடுவாளா? என்னைக்கு ஏன் போட்டு நேராக்குனா? அவள் தான் 12:30 மணி வரைக்கும் சோறு பொங்குது ஐடியாலே இல்லையே. ரசத்தை வச்சு விட்டுலாம்னு பார்த்துருப்பா போல. 1/2 மணி நேரம் வேலை தானே, அப்படியே இருப்போம்னு இருந்தா. பிற இப்போ என்ன குழம்பு வைக்கா? 12:30 மணிக்கு பிறகு தானே அந்த தள்ளுவண்டிக்காரர் வந்தார். அவர் காலம்பரையே வந்திருக்கானா, லேட்டாகி தான் வந்தார். அதுக்கப்புறம் போய் காய வாங்கிட்டு வந்து 1 மணிக்கு தான் உலைய வச்சா. மணி 2:30 ஆகுது, இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அப்படி என்ன குழம்பு கறி வைக்க சொன்னேன்? சோரி குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகுது, அதான் அதை வச்சு இஞ்சி பச்சடி வச்சு சாப்பிடுமேனு வைக்க சொன்னேன். அப்பா அது வேலைப்பாடு அதிகம்ல, அப்புறம் நேராவாதா? நீ அதை சொல்லுதவா காலம்பரையே சொல்லியிருக்கணும். இல்லாட்டி நேற்று சாயங்காலமே சொல்லியிருந்தா காய்கறி வாங்கி போட்டு நீ காலையிலே பண்ணியிருப்பால. எனக்கே மத்தியானம் ஒரு 11:30 12 மணியை போல தான் யோசனை வந்தது. சரின்னு செய்ய சொன்னேன். அதுக்கு இம்பிட்டு நேரம் ஆக்கிட்டு இருக்கா. நேரம் அவங்களாக்கா பால் எடுக்கணும், காய் எவ்வளவு நறுக்கணும், தனியாக அவிக்கணும், இஞ்சி பூண்டு அரைக்கணும், பிறகு இஞ்சியை வதக்கணும், உள்ளியை வதக்கணும், அதை அரைக்கணும், அதை தாளிக்கணும், புளியை கரைச்சி ஊற்றணும், எம்பிட்டு பாடு இருக்குது. இந்த மாதிரி வேலையெல்லாம் 11 மணிக்கு ஆரம்பித்தாதான் 1 மணிக்கு சாப்பாடு தயாராகும். 1 மணிக்கு ஆரம்பித்தான்னா 3 மணியாக ஆகாதா? பிறகு அதைத்தான் பண்ணிட்டு கிடக்கா. கத்தவுக்கும் ஆவி இல்லை, காதெல்லாம் அடைச்சிக்கிட்டு ஒரு படியாக வருது. இப்போ இப்படி திங்காமல் கிடப்புன்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டில் இருந்து என்னத்தையாவது காலையில் கொலக்கட்டை வச்சா கொண்டு வந்திருப்பேனே உனக்கு. கொலக்கட்டையா? ஆமாம், காலையில் டிஃபன் என்ன செய்யணும்னு தெரியலை அப்படின்ட்டு கொலக்கட்டையை வச்சு தேங்காய் வச்சு தான் தின்னோம். என்ன செய்ய, எரிச்சலாக வருது. ஏட்டி அது ஒரு சாப்பாடு நட்டி காலையில் சாப்பிட்டியா? அது தின்பண்டம்லாட்டி. தின்பண்டம் கணக்காக தான். இட்லி தோசைன்னு மாறி மாறி அதையே திங்கிறதுக்கு எரிச்சலாக இருக்குன்ட்டு என் மருமா கொலக்கட்டையை வச்சு தேங்காய் வச்சு தின்னுக்கிடுமான்னு கேட்டா. நானும் சரின்ட்டேன். அது நல்லா நிறைய அவிச்சிருந்தா. இப்போ இருக்குமே ஒரு கிண்ணத்துக்கான இருந்ததே, கொண்டு வரேன்னு நினச்சேன். சரி காலையிலே அவிச்சது மத்தியானம் குளிர்ந்து போயிட்டு இனி என்னத்தை கொண்டு போவேன்னு தான் விட்டுட்டேன். நான் வேணா இப்போ போய் எடுத்துகிட்டு வரட்டா? வேண்டாம் விடு, வேணா இப்போ பொங்கிடுவல்ல, அதுக்கடுத்து சாப்பிட்டு கிடுத்தது. எனக்கும் இஞ்சி பச்சடி வச்சு திங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை தான். வச்சப்பறம் ஒரு கிண்ணத்தில் வாங்கிட்டு போகணும். முதல்ல வச்சு முடிக்கட்டும், அதுக்கடுத்து வாங்கிட்டு போ. நீ ஒரே அடியெல்லாம் கிறங்கிட்டு வர.
இரு நான் சத்தம் கொடுத்து பார்க்க என்ன செய்தான்னு. சின்ன பொண்ணே, நான் வாரேன் தே. என்னத்தே கூப்பிட்டீங்களோ? நான் ஏன் கூப்பிட போறேன், வெள்ளத்தாயை கூப்பிட்டா. கிழவியா அப்ப இந்த குலை குலைக்கா? ஏமதே நீங்க கூப்பிடட்டா கூப்பிடலன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆகுதிய? ஆமா, டென்ஷன் ஆகாம முடியும் கொஞ்சம் ஆவே. இவ்வளோ நேரம் கொலை பட்டினி, சிறுகுடல பெருகுடல் தின்னுக்கிட்டு இருக்கு, நீ அக்கல் பேச்சு பேசியோ? எத்தே சும்மா உட்காந்துருக்க உங்களுக்கே பசிக்கினா சாப்பாடு செய்தே எனக்கு பசிக்காதாத்தே. எனக்கும் வயிறெல்லாம் பிடிச்சி பிடிச்சி இழுக்கத்தான் செய்யுது. என்ன செய்ய, நீங்க தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு செய்யணும்னு இவ்வளோ பெரிய குழம்பும் கறியும் வைக்க சொல்லிட்டிய. செய்கிறேன் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு காயாவது நீங்க நறுக்கி தந்துருக்கலாம். தந்துருந்தீங்கன்னா சட்டு சட்டுன்னு வேலையை முடிச்சிருப்போம்ல. நீங்க கிணத்துல போட்ட கல்லணக்கா சப்புன்னு கிடைக்கிய, நான் மட்டும்தான் வேலை பார்க்கணும்னா இப்படித்தான் நடக்கும். ஏவ், இப்ப அவ தானே கூப்பிட்டா, அவட்ட என்னன்னு கட்டு பேசிட்டு சீக்கிரம் போய் சாப்பாடு செஞ்சு முடிக்க வேலையை பாரு. நீனா என்னைய கத்த வச்சு கொலைக்கேஸ்ல உள்ள போயிடாத. வெள்ளத்தையத்தே நீங்க தான் கூப்பிட்டீங்களா தே? ஆமாம்மா, அவளுக்கு ரொம்ப பசிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதான் உனக்கு எதுவும் உதவி பண்ணணுமான்னு கேட்கறதுக்கு கூப்பிட்டேன். உள்ளி எதுவும் உரிக்கனாலும் கொண்டா, நான் சட்டுன்னு உரிச்சு தரேன், நேரத்தோட வேலை முடியும்ல. எங்க வீட்டுல இருந்து குழம்பு எதுவும் கொண்டு வந்து கொடுக்கலாம்னாலும் நேரத்து உள்ள குழம்ப தான் சுடு பண்ணி சாப்பிட்டோமா, சரியா போச்சு. அதான் அவ பசியில காதடைச்சு போய் கிடக்கும்கால, ஏதாவது ஒத்தாசை பண்ணா உனக்கு வேலை சீக்கிரமா முடியுமேன்னு பாக்கிறதுக்கு கூப்பிட்டேன். நறுக்க பிறக்க அரைக்கெல்லாம் முடிஞ்சது தே. நீ கொதிக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. ஒரு பக்கம் குழம்பு கூட்டி வச்சு அது கொதிச்சுக்கிட்டு இருக்கு, இப்ப தாளிச்சிருவேன். அடுத்து பச்சடிக்கு புளியை கரைச்சி ஊற்றி எல்லாம் போட்டாச்சு. அதுவும் கொதிச்ச உடனே வெல்லம் போட்டு இறக்க வேண்டியதான். நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருந்தீங்கன்னா இப்பவுமே எல்லாம் ரெடியா இருக்கும். சரி, வீட்டில் இருக்க ஆளு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணா எனக்கு வேலை முடியும். அதை யாரும் நினைக்க கிடையாது. டயத்துக்கு சாப்பாடு மட்டும் வேணும்னு நினைக்காவ. கொஞ்சம் உதவி பண்ணிட்டு என்ன குறைஞ்சா பேர போறாவே, அவளுக்கும் நேரத்தோட சாப்பாடு கிடைச்சிக்கிடும்ல தே. இதை நான் சொன்னா கெட்டவளா போயிருவேன். என்னவளே, என்னைய சாட பேசியோ? சாட பேசல தே, நேருக்கு நேரா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ நேருக்கு நேரம் சொல்லண்டா, காந்திக்கு நேரம் சொல்லண்டா. கிளவி ஃப்ரீ டைம்ல ஒரே கவுண்டம் பண்ணி காமெடியா தான் பார்க்கும் போல. நம்ம வெளியில போயிருந்ததுனால அது வீட்டில் என்ன செய்யுதுன்னே தெரிய மாட்டுது. கவுண்டம் பண்ணி டைலாக்கு வடிவல் டைலாக்லாம் அப்பப்போ அவுத்து விடுதே. ஏவ், போய் குழம்பு கறிய பாருப்பா. அவுத்து விடுது கெட்டி விடுதுன்ட்டு கிடக்க. இத்தே நான் வாட்டுக்கு வயக்குள்ள போலம்னே, அது கூட உங்களுக்கு காது கட்டிச்சோ? ஏன் நான் என்ன செவிடியா? இல்ல பசியில காது அடைச்சு போய் கிடக்க முடியல, அடைச்சு கிடந்த காதுல இதெல்லாம் கரெக்டா போய் விழுந்துருதான்னு கேட்டேன். ஏவ், வீணா கூட கூட பேசாத, போ குழம்பு கறிய தூர இறக்க பாரு. சரி தே. சின்ன பொண்ணு, எனக்கு கொஞ்சம் இஞ்சி பச்சடி தந்துரு என்னம்மா, வயிறு ஏத்தாலேயே இருக்கு. சரி தே. உங்களுக்கு இல்லாதா? உங்களுக்கு வெல்லம் போட்டு இறக்கி வைக்கிறது பிடிக்குமா, வெல்லம் போடாம முன்னாடியே எடுத்துருவா தே? எனக்கு வெல்லம் போடாதாம பிடிக்கும். அதனால ஒரு கரண்டி காணும் எனக்கு வெல்லம் போடாத எடுத்து வச்சுட்டு, இன்னொரு கரண்டியில நல்லா வெல்லம் போட்டது ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். பேரம்பத்தியெல்லாம் வெல்லம் போட்ட இஞ்சி பச்சடினா நல்லா சாப்பிடாவோ. சரி தே, அப்படியே எடுத்து வைக்க. என்ன குழம்பும் தாரேன், கொண்டு போய் அக்காட்ட கொடுங்க. நல்லா நிறையா தான் வச்சிருக்கேன். சொதி குழம்பு பத்தியெல்லாம் மறுநாளைக்கு நல்லா இருக்குமோ என்னமோ தெரியாது. சரிம்மா, நீங்க சாப்பிட்டது போ, மிச்சம் இருந்தா குழம்பு தா, பச்சடி முன்னாடியே தந்துரு என்ன. இப்போ கொண்டு வந்துடும் தே. நல்ல பிள்ளை என்னக்கா. அவ உனக்கும் அவளுக்கும் பிரச்சனைகள் வரத்தான் செய்து இல்லைங்களே. உங்ககிட்ட கொஞ்சம் வாய்த்திருப்ப பேசாதான். யாரு என்ன கேட்டாலும் யோசிக்காம தாரா பத்தியா, அதுக்கு சொன்னேன். இங்க அவ படுத்துத பாடே எனக்கு தாங்க முடியல. மேற்கொண்டு நீ வேற அவளுக்கு ஏன்ட்டு பேசி நீ கோவப்படுத்தாட்டி. சரி சரி சரி, கோவப்படாத, கொஞ்சம் அமைதியாரு. வயிறு பசியோட கோவப்பட்டனா கூட கொஞ்சம் தலைவலி வரப்போகுது. செத்த அமைதியாயிரு. என்ன இப்போ பொங்கிட்டாலாம் முடிஞ்சது, இப்போ இறக்கி கொண்டு வந்துருவா. எம்மா, இவட்ட போய் நேரங்கிட்ட நேரத்தில் சொதி குழம்பு கேட்பானா, வயிறு தீ பிடிக்க வச்சுட்டாலே. மைனியோ, குழம்பு கறி நல்லா ருசியா வச்சிருக்கிய மைனியோ. அப்படியா, நல்லா இருக்கா? ஆமாக்கா, நல்ல டேஸ்டியா இருக்கு. வாசியில தின்னா எல்லாம் ருசியா தான் இருக்கும். என்ன நீம்லாம் இதுக்காண்டியே மைனிக்கு ஒரு தங்க வளையல் வாங்கி போடலாம்னே. என்ன ருசியா சமையல் பண்ணாவோ. உங்க மைனிக்கு தங்க வளையல்லாம் இருக்குமா? இனிமே என்னத்தை எடுக்கணும்? இருக்கா, வாங்கினீங்களோ? ஆமா, உங்க மைனி தான் வருஷத்துக்கு ஒரு நகை எடுத்துருவாள. ஏன் அப்பா, ஒரு 2-3 வீடு கட்டுறதுல பெருசா என்ன லாபம் கிடைச்ச போகுதுன்னு பார்த்தா நல்ல லாபம் பார்த்துருப்பான் போலயே. பொண்டாட்டிக்கு வருஷத்துக்கு ஒரு நகை எடுத்து கொடுத்துருக்கானாம்ல. இந்த விவரம் இப்போதானே எனக்கு தெரியுது. சரி, அப்போ நல்லா வசதியாக தான் இருக்காவோ போல. நம்ம பிள்ளைக்கு 2 மோதிரம் போட சொல்லி நைஸாக பிட்ட போட்டு பார்ப்போம். இவன் அவளுக்கு தான் நான் ஒரு 1/2 கிராண்டு மோதிரம் போட்டனே, அதுக்கு பதில் எனக்கு செய்யண்டா. ஏசா ஒரு பிட்ட போட்டு போவோம். வந்தா மழை, போனா போயிட்டு போகுது. எப்படி பேச்ச ஆரம்பிக்க? ஏ கனகா, சாப்பிடு, என்ன யோசிக்க? ஒன்றும் இல்லை மைனி, சாப்பிடுதேன். பிள்ளை இருந்தாலும் நேரம் நல்லா சாப்பிடுவா என்ன ஆளோட. ஆமாம், அவளுக்கு காலையில் தயிர் சாதம் மாதிரி தான் கிண்டி கொடுத்தேன். சாயந்தரம் வந்து சாப்பிடுவா. சரி சரி. ஏட்டி, அந்த பொம்பளைலாம் உன்னே தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டாலும் உனக்கு முன்னாடியே அவன் கூட்டத்தையெல்லாம் தெரியுமோட்டி? ஏட்டி, நம்ம நினச்ச மாதிரியே நினச்சி கேட்கால. ஏக்கா, எனக்கு யாருக்கா அவளெல்லாம் தெரியும். பிறகு தெரிஞ்ச மாதிரியே உன்ட்ட பேசிச்சு இந்த பொம்பளைலாம். அது இப்போ தீபாவளிக்கு சவுரி எடுக்க போனோமா, அப்போ அவள் அங்கே உள்ள ஆளுகளோட சேர்ந்து தான் வந்திருந்தா மகா. பார்த்த கையோடு எனக்கு என்ன சொல்லனே தெரில. படப்படன்னு வந்துட்டு ரொம்ப நாள் ஆகிட்டா பார்த்து. அந்த அன்றைக்கி அவட்ட பேசினேன். என்ன மகா அப்படி பண்ணிட்டேன், அம்மா உன்னையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா, வச்சுக்கிட்டு இருக்கான்னு சத்தம் போட்டேன். அதுக்கு என்ன சொன்னா,
என்ன சொல்லுவா, தலையை குஞ்சுக்கிட்டு அம்மா தான் வேண்டாம்னு சொன்னா, அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா. அதுக்கு அடுத்து பார்த்தா பேர்த்தையே இப்படி நிறைய பேர் வந்திருந்தாவோ, ஒன்று போல கூட்டத்தோடு தான் எடுக்க வந்திருந்தா. அப்போ தான் வந்துட்டு இது மகா, இது பூரணிக்கு அம்மா அப்படின்னுலாம் அவங்களுக்கு தெரியும். அதான் அன்னைக்கு பார்த்த பழக்கத்து இன்றைக்கி அந்த பொம்பளை பேசிட்டு போத ஒழிய மற்றபடி எனக்கு தெரியாது. உங்ககிட்ட சொல்லலாமான்னு தான் எனக்கும் நாக்கு நம்மனுச்சு. வேற வேண்டாம், ஏன் போட்டு உன் நிம்மதியை கெடுப்பானு தான் விட்டுட்டேன். அது சரி. இல்லை, அந்த பிள்ளை ஒரு வார்த்தை எம்மா நல்லா இருக்கியாதான் இன்னைக்கு கேட்டிருக்காளாட்டி. இப்படி ஒட்டு மொத்தமாக ஒருத்தனுக்காண்டி எல்லாரையும் மறந்துட்டு எப்படிட்டி வாழ முடியுது? சரி விடு, இந்த வயசில் எல்லாம் அப்படி தான். உன் வயசு வரும்போது தான் உன் பிள்ளைக்கு உன் அருமை தெரியும். ஆமாம், தெரிஞ்சுது. ஒத்திக்கு ஒரு பிள்ளையை பற்றி, அதுவும் நம்ம மேலே பாசம் இல்லாமல் இருக்கிறதுலாம் கொடுமிட்டி. அதைத்தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இனி அழுது என்ன பிரயோஜனம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அவள் யாரோ நான் யாரோ. எக்கா வருத்தப்படாதக்கா. அவா எல்லாரும் இருக்கையில் பேசுனா நீ எதுவும் சடனாக கேசிடுவான்னு பயந்து போய் கூட பேசாமல் இருந்திருக்கலாம்லக்கா. உன்னையெல்லாம் அப்படி மறக்க மாட்டாக்கா. என் வீட்லேருந்து அவள் வளர்ந்தா, அவன் வீட்டில் மட்டுமா வளர்ந்தா? அவள் குணமெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். யார் மனசும் காயப்படக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக தான் பேசுவா. இப்படி அழுதுகிட்டு இருக்காம வந்தவளை வான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? நீயும் கேட்க மாட்டோம்ட்ட. பிறகு அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? அப்போ நம்ம அம்மா வான்னு கேட்க கூட யோசிக்க நம்ம என்னத்தை பேசன்னு பேசாமலே போயிடுச்சு. எனக்கும் சங்கடமாக இருக்குள்ளட்டி அவட்ட பழைய மாதிரி எப்படி பேச? அப்போ இப்படி அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பிள்ளை தானே, அடுத்த பிள்ளையா நாம் தான் பெற்றோம். அதுவும் கல்யாணம் ஆகி பண்ணணும், நம்ம தான் பார்க்கணும். இப்போ நினச்சி நாளை பின்ன மாதமாக இருந்தானா போய் பார்க்காமலாம் இருந்துருவேன். அது அது போய் தான் ஆகணும். பிற இப்போ ஒரு பிள்ளை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போகிறதுக்கு இப்போமே போய் நல்ல முறையில் பேசி வச்சு இருக்க வேண்டியதானே ரெண்டு பேரும். என்ன செய்யாவ, எங்கே போனாலும் நம்ம பிள்ளை இல்லக்கா. பார்ப்போம். சரி, நீ அழுதுகிட்டு இருக்காத. ஏன் எதுக்குன்னு வேற கேள்வி கேட்பாவோ. நான் அப்படி கிளம்பட்டுமா? வந்தாச்சு, கெதியில்லாத ஆளாக பார்த்தாச்சு, நல்லபடியாக பேசியாச்சு, சாப்பாடையும் கொடுத்தாச்சு. நீ இங்கேருந்து நினச்சி போகிறேன். நான் அவளை கூட்டு போட்டுமா, பூரணியை கூட்டிகிட்டு அப்படி சொல்லியா? சரி, இப்போ பார்த்து போயிட்டு வா. நானுமே இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் தான் வீட்டுக்கு வந்துடுவேன். சரிக்கா, நீ உடனே வரதும் நல்லா இருக்காது. கூட ஒரு நாளுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்துட்டு வா என்ன? சரி கோத. சரிண்ணே, பிற நான் கிளம்புதேன். ஏங்க ஒரு கார்டு எடுங்க, கொடுக்கணுங்களா? நான் எடுக்கேன். இந்தா. என்னங்க மீனியா, உங்கள் மருமகளுக்கு சடங்கு வர 25ஆம் தேதி. பிள்ளையை கூட்டிட்டு நீங்கள் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க. பிற என்ன, பத்திரிக்கையில் உன் பேரும் போட்டிருக்கேன். என்ன என் பேரெல்லாம் போட்டிருக்கியா? அது எதுக்கு? மாணிக்கம் பேர் மட்டும் போட்டா போதும்ல? மாணிக்கண்ணன் பேர் போட்டிருக்கேன். அவன் கூட பிறந்தோம்னா நீ கூட பிறக்காத அண்ணன், அதுக்காண்டி உன்னைய விட்டுற முடியுமா? நம்ம அம்மா மாதிரி 2 பேரும் ஒரே வயத்துல பிறந்தவோ. நீ என்னைக்காவது பெரியம்மா மாவனா நடந்திருக்கியா? எனக்கு கூட பிறந்த அண்ணன் கணக்காக தானே நடந்துக்கிட்டு இருக்க. அதனால தான் உன் பேரும் போட்டாச்சு. அதுக்காண்டி நீ எதுவும் தங்க நகையெல்லாம் போடணும்னு நினைக்காத. ஏன் சொல்லுதுன்னா, உன் மவா பிறந்ததுக்கு நான் ஒரு மோதிரம் போட்டேன் பத்தியா? அதுக்காண்டி திருப்பி நீ எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் நினைப்பேன். நான் கொண்டு பத்திரிக்கையில் தாய்மாமன் உன் பேரை வேற போட்டுட்டேன்னா இதுக்காண்டியே 3-4 கிராண்டில் ஏதாவது மோதிரம் போட்டே தீரணும்னு உனக்கு ஆசையெல்லாம் வரும். பேதில் போவா, இவ பேச்சு சரியில்லையே. அந்த ஆளுக்கே போடணுங்க, என்ன இல்லாட்டாலும் இவ சொல்லி சொல்லி வர வச்சிருவா போலையே. தங்க என்ன குறைச்சலா விக்கி? அதெல்லாம் ஒன்று நினச்சிக்கிட்டு மோதிரங்கிற எதுவும் என் மகளுக்கு போட்டுறாத. உன் ஆசீர்வாதம் மட்டுமே என் பிள்ளைக்கு போதும். என்ன மேனி, நான் சொல்றது சரிதானே? ஆமாம் ஆமாம். எதுக்கு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு? இதெல்லாம் போட்டா தான் அவள் பாசமாக இருக்கவனு தெரியுமாங்க. என்ன இவ பேச பார்த்தா ஒரு புட்டு தங்க கூட போடுற மாதிரி மனசு வரல. நம்ம போட்ட 1 கிராமுக்கு கூட 1 கிராம் போட்டு ஒரு 2 கிராம் மோதிரத்தையாவது போடலாம்ல. இவ போடவே முடியாதுங்க மாதிரி சொல்லுதா. அவனும் வாயை பொத்திக்கிட்டு நிற்கான். மோதிரம் எங்கள் அண்ணன் போட்டாலும் நான் சந்தோஷமாக நினச்சிக்கிடுவேன். அவன் ஆசீர்வாதம் என்னைக்கும் என் பிள்ளை கூடவே இருக்கும் அந்த மோதிரத்தோட. நானும் என் ஆசீர்வாதமும் என் எண்ணமும் எப்பவும் எங்கள் அண்ணன் பிள்ளை கூடயே இருக்கணுங்கிறக்காண்டி தான் அவள் பிறந்தப்போ கொண்டு வந்து மோதிரம் போட்டேன். அப்பம்லாம் என் வீட்டுக்காருக்கு அந்தளவுக்கு வேலையும் பெருசாக கிடையாது. அந்த கஷ்டத்துலேயும் கொண்டு வந்து போட்டேன் என் மருமகளுக்கு. நாசமாக போகிறவா, பிறந்த பிள்ளை விரலுக்கு ஒரு 1/2 கிராம் மோதிரம் ஆணுமா? அதை கொண்டு வந்து போட்டுட்டு 4 கிராம் 5 கிராம் மோதிரத்தை அமுக்கன்னு பார்க்கால. நெட்ட காலை வேற அமைதியாக நிற்கானே, போடணும்னு சொல்லிடுவானோ. சரி, பிற நான் கிளம்புதேன். என்னன்னே, தங்க நகையெல்லாம் எதுவும் எடுக்கிறதா இருந்ததுன்னா நாளைக்கு நாளா கழிச்சுக்குள்ளே போய் எடுக்கன்னா எடுங்க, நல்ல நாளாக இருக்குது. என் மவளுக்குன்னு சொல்லலை, பொதுவாக சொல்லுதேன். சரிண்ணே, நான் கிளம்புதேன். மோதிரம் எதுவும் போடதா இருந்தால் என்கிட்ட முத நாளே சொல்லிடு. என்ன என்னைய கேட்டா நீ போடவே வேண்டாம், ஏன் போட்டு வீணா செலவழிக்கணும். அவதான் போடுதான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையம்மா, நீயா தான் சொல்லிக்கிட்டு இருக்க. போடணும்னு அவன் நினைச்சாலும் இவ விடவே மாட்டா போலையே. வருஷத்துக்கு ஒரு நகை எடுத்து போடுதான் எங்க அண்ணங்காரன். என் பிள்ளைக்கு ஒரு 5 கிராம் மோதிரம் போட்டேன்னு குறைஞ்சா போயிருவா. அவனே நான் சொன்னதை கட்டி யோசிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கான். போட மாட்டாவோன்னு எப்படி சொல்லுதா பேரு. பார்த்துருதேன்.
முதலையாச்சும் அவன் போட்டாலும் சரி போடாட்டாலும் சரின்னு பேசினேன். இப்போ என்ன ஆனாலும் நீ போட்டே தீரணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அவன்கிட்ட. மைனி, எங்க அண்ணன் மனசு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு அவன் மனசுல நினைக்கிறதெல்லாம் புரியாது. நீங்க என்னதான் காலம்பூரா ஒன்னாவே இருந்தாலும் அவன் மனசை என்ன நினைக்காமனு கூட பிறந்த பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும். நீ எங்கம்மா கூட பிறந்த? ஒரு சித்தி மவா தானே நீ? சித்தி மவான்னா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நானும். எங்க அண்ணன் மனசுல என்ன நினைப்பாம்னு எனக்கு தெரியாதா? என்னண்ணே அப்படித்தானே? ஆமா கனகா. சித்தி மக்கா பெரியம்மா மக்கா மாதிரியானே நம்ம பழகிருக்கோம். என்னையும் கூட பிறந்த தங்கச்சியா தானே நீ நினைப்ப? ஆமா கனகா, என்னைக்கு நீ என் கூட பிறந்தவ மாதிரிதான். எனக்கு கவிதா வேற கனகா வேறயா? அப்போ உன் மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும்லானே. நீ கண்டிப்பா என் பிள்ளைக்கு நகை போடணும் தானே நினைக்கா? ஆமா, நான் என் மருமகளுக்கு மோதிரம் போடுமான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் படுபாவி, யார கட்டி இவன் எப்படி சொல்லுதான்? அவன் சௌரியத்துக்கு அவன் எடுத்து போடுறதுன்னு சொல்லிடலாமோ? என்ன இழிச்சவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? இருக்கட்டும், இந்த 2 கிளம்பி போகட்டும். இருக்கு நெட்டக்காலா, உனக்கு இருக்கு. நீ நினைச்சிட்டலானே, எங்க அண்ணன் நினைச்சது எதுவுமே பொய்யா போக கூடாது. செய்யனே, உன் மனசார செய். யாருக்கு செய்த? உன் மருமகளுக்கு தானே செய்த. உனக்கு இல்லாத உரிமையா? எவ்வளவு நாளும் செய். 10 கிராம் செயின் போட போறியா போடு, 5 கிராம் மோதிரம் போட போறியா போடு. நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டோம்னே. எம்மா, என் நாசமா போறவா? 10 கிராம் செயினா இல்லாட்டா 5 கிராம் மோதிரமாவா? 1 கிராம் என்ன விலை விக்கி? எம்மா, எனக்கு படபடன்னு வருதா. இவ பேச்சு கூட தூக்கிவிட்டு மிதிக்கணும் போல இருக்கு. வாயை விட்டு சத்தமா சண்டை போடவும் முடியாம எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்குது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கிளம்புவான்னு பார்த்தா போகவும் மாட்டுக்கால. சரிண்ணே, நாங்க போயிட்டு வரோம். உன் எண்ணம் போல எவ்வளவு செய்யணும்னாலும் செய். நான் போயிட்டு வரேன்னா இருந்துட்டு சாயங்காலம் போலாம். இருக்கட்டும்னே, நிறைய வீட்டுக்குன்னு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்குல்ல. அப்படியே கொடுத்துட்டு நாங்க போயிட்டு வரோம். சரி வாங்க, அப்ப நானும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வாரேன். சரி வாண்ணே. வேற மைனியா? சொல்லு கனகா. போயிட்டு வரோம். அண்ணனை கூட்டிட்டு பிள்ளைய கூட்டிட்டு நல்லபடியா ஊருக்கு வந்துருங்க. என்ன? கண்டிப்பா வராம இருப்போமா? வரோம். அப்ப நான் போயிட்டு வரேன்னா? சரி சரி போ. வயிற்றுச்சல்ல பேசான்னு நல்லாவே தெரியுது. எப்படியோ எங்க அண்ணன் கொடுத்த வாக்கு காப்பாத்திடுவான். நகை போடுதம்னு சொல்லிட்டான். அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். இவ 2 சண்டை ஓட்டு நார்தாவோ எப்படியும் போறாவோ, நமக்கு என்ன? சரி மைனியா, உங்க வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பேன். நேரத்தோட வந்துருங்க. என்ன? எங்க வாங்க போவோம். எக்கா போயிட்டு வரோம். கிளம்புங்க. சரி சாந்தி, நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். விட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. கொஞ்சம் பேச வேண்டியிருக்கோன்ட்ட. ஏன் இப்ப நீ மோரைய ஒரு படியா வச்சுக்கிட்டு பேசியா? விட்டுட்டு வான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம். போ. சரி இல்ல பாத்துக்க. நெட்ட பயல, அவளை விட்டுட்டு வா. யாரை கட்டி நீ நகை போடுறதுன்னு அவகிட்ட வாக்கு கொடுக்க? உன் சௌரியத்துக்கு கண்டவளுக்குலாம் நீ நகை எடுத்து போட்டுக்கிட்டு இருப்ப, பாத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியோ? நீ வீட்டுக்கு வாவனே. உன் மப்பளர் மண்டையை உடச்சு இன்னைக்கு மாவளக்கு வைக்கல. என் பேரு சாந்தி இல்ல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு என்னை பார்த்தாங்க. ஒரு பேச்சுக்கு கூட ஒரு ஹாய் சொல்லலை. அம்மா கூட இருந்தாதான். ஆனாலும் எப்படியாவது பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். சரி, அவங்களுக்கு தான் நம்மளை பிடிக்கலன்னு ஆயிட்டேன். இனி அவங்க பேசலைன்னு வருத்தப்பட்டு என்ன போகுது? லவ் ஃபெயிலியர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் என்ன ஃபீலிங்? இதுக்கெல்லாமா கவலைப்படுதுன்னு எத்தனையோ வேற கேட்டிருக்கேன். இன்னைக்கு நானே அதை அனுபவிக்கும் போது தான் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது. இவ்வளோ நாள் கழிச்சு பார்த்துருக்கோம். ஒரு வார்த்தையாவது பூரணி எப்படி இருக்கேன்னு கேட்டிருக்கலாம். அது கூட அவங்களுக்கு என்கிட்ட பேச பிடிக்கல. நான் இப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு டார்ச்சராக தெரிஞ்சிருக்கேன். சே, ஏன் அவங்களுக்கு என்ன பிடிக்காமல் போச்சுன்னு கூட தெரில. மற்ற பிள்ளைகள் மாதிரி நானும் சாஃப்டாக பேசியிருந்தா என்ன பிடிச்சிருக்குமோ என்னமோ. அப்படி எத்தனை நாளைக்கு அமைதியான பிள்ளை மாதிரி நடிக்க முடியும்? சரி, இனி பேசி பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு மறக்கலாம்னு நினச்சேன். இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் பார்த்ததுலேருந்து மறுபடியும் அவங்க ஞாபகமாகவே இருக்குது. எப்படி மறக்க போகிறனோ தெரியல. இன்னைக்கு மகாவை பார்த்ததுமே இவ்வளவோ சந்தோஷப்பட்டேன். பார்த்த உடனே எவ்வளவோ ஆசையாக பேசணும்னு நினைச்சேன். கடைசி எல்லாம் நாசமா போச்சு. ஒழுங்கா நல்லவனா வீட்லயே இருந்திருந்தோம்னா இன்னைக்கு மகா கிட்ட பேசிட்டே வந்திருக்கலாம். நல்லவனா இருந்து என்னத்தை கண்டவனா அவ வீட்டு வாசல்ல போய் ஹார்ன் அடிச்சுட்டு நின்னேன். அதுக்கான விளைவு இன்னைக்கு அவ அம்மா பார்த்து பயந்து ஓடி வந்ததுதான் மிச்சம். என்னைக்கும் நல்லவனா இருக்கதான் நல்லது. இப்படி வீட்டு முன்ன போய் நின்று ஹார்ன் அடிச்சு அவ அம்மா கிட்ட கெட்ட பேர் வாங்கி அவங்க கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பும் கை நழுவி போயிட்ட. இப்ப மறுபடியும் எப்போ பார்க்க எப்படி பேச? அவங்களா வழிய வந்து பேசல. ஒரு ஃபோன் நம்பராவது வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எங்க நான் தான் அவங்கள மதிக்கவே இல்லையா? வேண்டான்னு விலகி ஓடுனேன். எந்த அளவுக்கு அவங்க மனசு காயப்பட்டுச்சோ தெரியல. இன்னைக்கு அதுக்கான தண்டனையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். சப்பா, என்ன வாழ்க்கை! தண்ணிக்குள்ள விழுந்து பூச்சி மாதிரி தண்ணியை விட்டு வெளியில வரவும் முடியாம உள்ளேயே முங்கி சாவும் முடியாம திணறிக்கிட்டு இருக்கேன். எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டமோ தெரியல. அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய்.
ஏன் தான் எந்நேரமும் இப்படி கிடக்கானோ தெரியல. சாப்பாடும் சரியா சாப்பிடல, அரைகுறையா சாப்பிட்டான். வேலைக்கு போகிறதுக்கு நேரம் ஆயிட்டு மற்ற நேரம்லாம் சுறுசுறுப்பாக கிளம்பி ஓடுவான். இப்போ என்னடான்னு அப்படி படுத்து கிடக்கான். என்ன கதைன்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்க. என்ன சுவார் பங்கியாச்சா? ஆமாம், பொங்கியாச்சு, போய் தின்னுங்க. வந்து சுவாத்த வை திங்கட்டும். நானா சுவாத்து சட்டி குழம்பு சட்டி எல்லாம் தேடிக்கிட்டு நடக்க முடியும்? ஏன் பொங்கி வச்சாச்சுல, வச்சு திங்கவுமா வலிக்கு? சுவார வை, எரிச்சப்படுத்தாத. வேலைக்கு போயிட்டு வந்தவன்ட்ட. ஆமாம், பெரிய வெட்டி முடிச்சு வேலைக்கு போயிட்டு வந்துட்டீரு. இவன் என்ன படுத்து கிடக்கான்? மணி 2 மணி ஆக போகுது. வேலைக்கு போண்டாமா? அவனுக்கு தெரியும், இப்போ எந்திரிச்சு போவான். உமக்கு என்ன? தின்னுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அது எப்படி வேலைக்கு கிளம்பண்டாமா? இந்நேரம் 2:30 மணிக்கு அவன் அங்க இருக்கணும்ல. அதான் அவனுக்கு தெரியும், எந்திரிச்சு போவாம்னு சொல்லிட்டோம்ல. சரி, 2 பேரும் இந்த கத்துதான். அவன் என்ன நினப்புல இப்படி கிடக்கான்? காது கேட்காத மாதிரி. ஆமா, நீ அந்த அன்னைக்கு குடும்பத்துக்கு முக்கியமான விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கீரு. அதை அவன் கேட்டுட்டு பதில் சொல்லி அந்த அன்னைக்கு. நான் என்ன பேசினாலுமே உனக்கு வேண்டாது தானே. ஏழு ஏ கிருஷ்ணா, ஏழு. என்னப்பா? என்ன நேரம் என்ன ஆகுது? மணி 2:15 ஆக போகுது. இன்னும் நீ கிளம்பாம கனவு கண்டுட்டு படுத்து கிடக்க? போனுப்பா, ஒரு கொஞ்ச நேரம் படுத்துட்டு போலாமேன்னு பார்த்தேன். செகண்ட் ஷிஃப்ட் கணக்குக்கு 2:45 கம்பெனிக்குள்ள இருக்கணும்ல? ஆமாப்பா. பிற கிளம்பு, எங்க இருந்து இன்னும் போனோம்ல அப்படி தூரம். இந்த போறேன். இம்மா சுவாரு, இம்மா சாப்பிட்டு போறேன். ஏ கிருஷ்ணா, உனக்கு என்னமா ஆயிட்டா? ஏமா? இப்போதானல நீ நானும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம். ஆனா நீ வயிற்றுக்கு சாப்பிடாம பாதியிலே சாப்பிட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துட்ட. இப்ப சோறு வைக்கன்னு கேட்க சாப்பிட்டது மறந்துட்டியா? ஐயோ கடவுளே, அவங்கள மட்டுமே நினைச்சிட்டு மத்த எந்த விஷயமும் எனக்கு நினைப்புலயே இருக்க மாட்டுக்க. கிருஷ்ணா. என்னம்மா? இல்ல, வண்டியில வரும்போது எதையும் பார்த்து பயந்துட்டியால? எதுவும் பூச்சிக்கிச்சியை பார்த்து பயந்துட்டியோ? இம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, ஏம்ல ஒரு வாரமா முகமும் சரியில்லை, சாப்பிடவும் மாட்டுக்க. இப்பதான் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம். நீ பாதி வைத்து கூட சாப்பிடலாம், எந்திரிச்சு போயிட்ட. கடைசி இப்ப சாப்பாடு வைக்கியான்னு கேட்க எனக்கு பயமா இருக்குல்ல. வாரி அந்த குடங்கிட்ட தின்னார் போட்டு பார்ப்போம். இம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆபீஸ் பத்தி யோசிச்சுட்டு இருந்தா நான் சாப்பிட்டதே மறந்துட்டு. ஐயா, பசிக்க போய் தானே கேட்டிருக்க. சரி வா, 2 வாரம் சுவார் வைக்க சாப்பிட்டுட்டு போ. இல்லம்மா நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புதேன். ஏதோ சுவாருன்னு கேட்டுட்டு சாப்பிடாம போவாதே. அப்புறம் சாப்பிடாம இருக்க போய் தான் உனக்கு பசி வந்திருக்கு. அதான் தன்னை அறியாம சோறு கேட்டிருக்கேன். நான் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வேணா போட்டு தரட்டப்பா. ஆபீஸ்ல போய் நேரம் கிடைக்கல சாப்பிட்டுக்கோ. ஏண்டாம்மா, அங்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. இல்ல, போற வழியிலேயாவது உட்காந்து சாப்பிட்டு போல. எல்லா கணக்கும் ஒண்ணு தானே. அவன் இங்க வச்சு சாப்பிட்டு போனாலும் நேராகத்தான் போகுது, போற வழியில உட்காந்து சாப்பிட்டு போனாலும் நேராகத்தான் போகுது. நீ இவ்வளவு நேரம் என்னல செஞ்ச சாப்பிடாம? இல்லப்பா, நான் சாப்பிட்டேன், மறந்துட்டேன் சாப்பிட்டத. அதான் சாப்பிட்டுட்டோம்னு சொல்லுதாம்ல, போகட்டும் விடு. எனக்கு தெரியும் என் அவனுக்கு என்ன செய்யணும்னு. நீ உங்க வேலையை பார்த்துட்டு போறோம். ஏ கிருஷ்ணா. என்னம்மா? அப்படியும் சரியா சாப்பிடல, சம்பளத்தையும் வச்சு தர வேண்டாம்ங்க. இரு 2 வாய் சுவார் எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுட்டு போ. இல்லம்மா நேரம் ஆயிட்டு. இரு மக்களே, நீ வெறும் வயித்தோட போனா எனக்கு சங்கடமா இருக்கும். நானாவது அள்ளி தரேன், கொஞ்சம் பொருள் எடுத்துட்டு வரேன். நான் மக்களே 2 வாய் சுவாரு சாப்பிட்டுட்டு போ. சரிம்மா. நான் ஒருத்தங்க கொலை பசியோட வந்து நிக்கேன். எனக்கு ஒரு சுவாறு வச்சு தரமாட்டேன்ட்டா. மவன்காரனுக்கு மட்டும் தட்டுல வச்சுட்டு வந்து ஊட்டி விடுதா. எங்க அம்மா இருந்ததுதான் எனக்கு ஊட்டி இருப்பா. என்ன இருந்தாலும் இவன் அடுத்தவா தானே. எங்க அம்மா அளவுக்கு இவ வர முடியுமா? பாதுமா, வயிறு ஃபுல் ஆயிட்டு. இந்த ஒரே ஒரு வாய் மட்டும் வாங்கிக்க மக்களே. சரி, இந்த ஒண்ணுதான் அடுத்து வேண்டானே. சரி சரி. போதுமா. சரியா, இப்ப என்ன நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வா. நீ வயிறார சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். காலையில விடிஞ்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கேன். யாருக்காண்டி? என் பிள்ளைகளும் நல்ல முறையில சாப்பிட்டு எடுத்து இருக்கணும்னு தானே. சாப்பிடாம வெறும் வயித்தோட நீ போனா எனக்கு நிம்மதியா இருக்குமா? சரிம்மா, இனிமே சாப்பிடாம போக மாட்டேன். சரியா, இப்ப போயிட்டு வரட்டா? பார்த்து மெதுவா வண்டியை ஓட்டிட்டு ஓரமா போயிட்டு ஓரமா வா என்ன மக்களே. சரிம்மா. எப்பா போயிட்டு வரேன், நீங்களும் சீக்கிரம் சாப்பிடுங்க. சரி, நான் பார்த்துக்கிடுதேன். நல்லபடியா போயிட்டு வா. சரிப்பா. ஆமா, என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா? உன்கிட்ட சுவார் வைன்னு சொல்லி நேரம் என்ன? நான் என்ன பிச்சைக்கார பையலாம் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணுமா எடுத்து வைன்னு? உன் அவன் மட்டும் கேட்காம கொண்டு வந்து வாயில திணிக்க. அதே நான் பெத்த புள்ள ஏதோ சங்கடத்தை மனசுல வச்சுக்கிட்டு திங்காம போகுது. அதனால இழுத்து பிடிச்சி அவனுக்கு ஊட்டி விட்டுருக்கேன். நீர் என்ன கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்கவர் தானே? டயத்துக்கு சரியா சாப்பிடுவீர, சாப்பிடாமலாம் இருக்க போறீரு. உமக்கு நான் இப்ப வச்சு கொடுக்கறதுலாம் விஷயம் கிடையாது. நீரே வச்சு திங்கலாம். வீம்புக்கு என்னை வேலை வாங்கணுங்கிறக்காண்டி முறைச்சிக்கிட்டு நிக்கிரு. ஆமா, அப்படின்னே வச்சுக்கோ. நான் இப்ப இந்த கட்டில உட்கார்ந்து இருப்பேன். எனக்கு ஒரு தட்டில் நிறைய சுவாரை போட்டு கொண்டு வர. இல்லைன்னா நான் சாப்பிடாமலே போய்க்கிடுதேன். எனக்கு மரியாதை கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். அப்படி இல்லாட்டா நான் சாப்பிட மாட்டேன். போ, சீக்கிரம் போய் சுவாத்த வச்சுட்டு வா. என்னை கூப்பிடுறதுக்கு பேர் ஆள் வந்துட போறாவோ. போறேன் வச்சு திங்க வலிக்கு ஆகம் பிடிச்சவர். நெட்ட காலை எவ்வளவு திமிரு இருந்தா என் கண்ணு முன்னாடியே மோதிரம் போடுறதுன்னு சொல்லியிருப்பான்.
அந்த பேரவளும் பத்திரிக்கை கொடுக்க வந்தாலோ இல்லாட்டா நகையை பிடுங்க வந்தாலோ தெரியலம்மா. வந்தம்மா போனமான் இல்லாம வந்த நேரத்துல இருந்தே ஒரே சாடை பேச்சு. 10 வரைக்கும் போற நேரத்துல நகையை போடுதியான்னு கடைசி போடுதம்னு சொல்ல வச்சுட்டால. இதுக்கு தான் அந்த சொந்தக்கார பேரவா எவளையும் நடையத்தவே மாட்டேனா. அவ வாரான்னு தெரிஞ்சிருந்துதான் இன்னைக்கே எங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிருப்பேனே. தெரியாமலாம் நான் வாட்டுக்கு இருந்துட்டேன். அதுல இந்த மப்ளர் தலைன்னு தான் சரி பண்ணியிருக்கான். காலையில 10 மணிக்கு அவ போன் போட்டு என்கிட்ட சொல்லியிருக்கா. இவன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தான் அப்படின்னா அந்த மாணிக்கு துண்டக்கான துணியை காணும்னு பின்னங்கால பெரடியில் அடிக்க ஓட்டோட்டமா எங்க அத்தா வீட்டுக்கு ஓடிப்பேனே. வந்தவளை வானுக்கு கூட வீட்டுல ஆள் இல்லைன்னுட்டு அந்த மாணிக்கு பேருந்திருப்பா. நம்ம வீட்டுல இருக்க போய் தானே நம்ம கையால மட்டன் குழம்பு வச்சு அவளுக்கு ஏத்துனதும் இல்லாம 10 குறைக்கு நகை போடுறோம்னு இந்த ஆள் வாக்கு கொடுக்கலவு ஆயிட்டு. எல்லாம் அந்த நெட்டையனால வரட்டும். நெட்டை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு நீ வா, உனக்கு இருக்கு. வா, மூஞ்சியே சரியில்லை. என்னையாச்சும் ஏச போறாளோ என்ன நிலை நிக்க போறாளோ தெரியல. ஏன் அதுக்கும் கோவமா இருக்க மாதிரியே மூஞ்சியை வச்சுக்கிடுவோம். மூஞ்சியை கோவமா வச்சுட்டாலும் பயப்படுத பொம்பளையா வரலாம். முறைக்கிறதுக்கு ஒரு குத்துவா மூஞ்சியில. எதுக்கு சாதாரணமாவே என்னன்னு கேட்டு போயிடுவோம். என்ன பிரச்சனை, எதுக்காண்டி இப்ப சண்டை விட போறான்னு எல்லாம் நமக்கே தெரியுது. வந்தவா மோதிரத்தை பத்தி என்கிட்ட தனியாவது சொல்லியிருக்கலாம். இவன் முன்னாடி வச்சு சொல்லாம சொல்லியிருந்தா கூட எப்படியோ சமாளிச்சிருப்பேன். இவன் முன்ன வச்சு சொல்லி தொலைஞ்சிட்டு போயிட்டா. எப்படியோ இன்னைக்கு அடமெல்லாம் ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. முருகேசா உடம்ப இரும்பாக்கிக்கோ. முறைக்க மாதிரியே மூஞ்சியை விறப்பா வச்சுக்கிடுவோம். என்ன இத வீட்டு வரவு செலவு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு செலவுக்கு இருக்கிறது போதுமா இல்லாட்டா எல்லாத்தையும் மற்றவளுக்கு கொடுத்துட்டு பிச்சை எடுக்க போமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் பிச்சை எடுக்க போற? நீ வார வரத்து அப்படித்தானே இருக்கு. போற போக்க பார்த்தா தெருவில் தான் நிறுத்த போறீங்களே. என்னத்த தலையும் புரியாம வாழும் புரியாம பேசுத? உனக்கு புரியலையோ நெசத்திலேயே? புரியல. எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. வெளிப்படையா தானே சொல்லுதேன். இப்ப வந்துட்டு போறாள ஒரு கத்தரிப்பு கலர் சுடிதார் போட்ட பிசாசு. அவா சடங்கானதுக்கு என்னத்துக்கு நீ மோதிரம் போடணும்? உன்னை மோதிரம் போட சொல்லி அந்த பேச்சு பேசுதா? நீ அவகிட்ட போட்டுறதேன் சரிங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் சௌரியத்துக்கு ரோட்ல போற எவ்வளவுக்கெல்லாமோ நகையெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் என் பிள்ளைய கூட்டிட்டு தெருக்கா போவேன். அவளை நாளைக்கு கரை சேர்க்க வேண்டாம். பொட்ட பிள்ளை பெத்து வச்சிருக்கவங்க அக்கறை இருக்கா உனக்கு? எனக்கெல்லாம் உன்னைய விட அதிகமாவே என் பிள்ளை மேல அக்கறை இருக்கு. நீ எனக்கு சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாம்னா என்ன மண்ணாங்கட்டிக்கு அவட்ட சொன்னேன் மோதிரம் போடுதம்னே. தங்க என்ன விலை விக்கி தெரியுமா? 1 கிராம் 12,000 தாண்டியாச்சு. பொட்ட பிள்ளையில வச்சிருக்கவெல்லாம் பதறிட்டு கிடக்காவோ. ஒரு பொட்டு தங்கம் கூட வாங்கக்கு வழி இருக்குமா எதிர்காலத்துலன்னு தெரியலையேன்னு பயந்துகிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல எவ்வளவுக்கெல்லாமோ உன் சௌரியத்துக்கு நீ மோதிரம் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் நம்ம பிள்ளைக்கு போட்டிருக்கல்ல, அப்ப நம்ம திரும்ப செய்தது தானே முறை. உன் முறையை தூக்கி தீயவி. முறை 1/2 கிராம் போட்டிருப்பாளா மோதிரம்? என் பிள்ளை இப்போ 10ஆப்பு படிக்கி. 15 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா தான் இருந்திருக்கும் 1 கிராம் தங்கம். அதுலயும் 1/2 கிராம்னா வெறும் 500 ரூபாய்க்கு போட்டிருப்பா. இன்னைக்கு 4 கிராம் 5 கிராம் கதை வந்துட்டு போறாள. 5 கிராம் மோதிரம் எவ்வளவு தெரியுமா? 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் வரும். இப்ப கொண்டு 70,000 ரூபாய் போடவா அவ தலையில? அதுக்கு என்ன செய்ய முடியும்? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுத்தானே ஆகணும். இவளுக்கு என்ன செய்ய வேண்டிய கடமை இருக்கு? இவன் என்ன உன் கூட பிறந்தவளா? அவங்க ஆத்தா கூட பிறந்தவளுக்கு மாவா அவ்வளவுதானே. தங்கச்சின்னு கூப்பிட்டோமா பாசமா 2 வார்த்தை பேசணுமான்னு அதோட நிறுத்தப்பாரு. உன் கூட பிறந்த பேதிரியர்களுக்கு செய்யுங்கட்டி செய்ததுக்கே எனக்கு என்ன பாடா இருக்கு. இதுல 10 குறைக்கு எவ்வளவுக்கெல்லாமோ செய்யுங்க. நீ இழிச்சவா பையனா அப்படி ஒத்தையிலே இருந்திருக்க வேண்டியதானே. உனக்கு எதுக்கு பொண்டாட்டி ஒரு புள்ள வேற? போது நிறுத்து. நான் ஒன்னும் உன் அப்ப வீட்டு நகையில இருந்து எடுத்து கொண்டு போட போறது இல்ல. நான் உழைச்சு கஷ்டப்பட்டு தான் என் தங்கச்சி பிள்ளைக்கு போட போறேன். அதை செய்யக்கூடாது போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாதோ? நீ எங்க நானும் அளப்பட்டுட்டு வருவேன். வார நேரம்லாம் உனக்கு பொங்கியாக்கி பொறிச்சு வைக்கணும். உங்ககிட்ட ஏச்சும் பேச்சு வாங்கி குடும்பத்தை கழிக்கணும். 24 மணி நேரமும் உன் வீட்டுல வீட்டு வேலைக்காரி எனக்கா வேலை பார்க்கணும். இவ்வளத்தையும் செய்தனா யாரோ ஒருத்தி ஆயிட்டேன்னு. இன்னைக்கு வந்துட்டு போனவா கடைசியா உனக்கு என்னைக்கு போன் போட்டு நீ இருக்கியா செத்துட்டியான்னு கேட்டா சொல்லு பாப்போம். இன்னைக்கு அவன் மாவா சடங்குங்க போய் இங்க வந்திருக்கா. அப்படி இல்லாட்டா நீ இருக்கியா இல்லையான்னு கூட அவளுக்கு தெரியாது. ஒரு போன் போட்டு கூட பேசாதவளை விட உனக்கு காலம் பூரா காலடியில கிடந்து பண்டுவ பார்க்கவா நான் உனக்கு யாரோ மாதிரி ஆயிட்டேன்னு. சும்மா பேச்ச வளர்த்துட்டே போவாத. என் தங்கச்சியெல்லாம் ஆரம்பத்துல என் மேல பாசமா போன் போட்டுக்கிட்டு தான் இருந்தா. நீ தான் ஒருத்திய எனக்கு பேச விட மாட்டேன்ட்டிய. ஏவா எனக்கு போன் போட்டாலும் மூஞ்சி முறையை தூக்கிட்டு கிடந்த. அந்த அன்னைக்கு அவளும் போடுறதே விட்டுட்டாள்வோ. நான் மூஞ்சி முறையை தூக்குனா உடனே போன் போட மாட்டாளோ? நேசத்திலே மனசுல பாசம் இருந்தா எப்படி இருந்தாலும் போன் போட்டு பேசத்தான் செய்வாள்வோ. அவளுக்கு உன்ட்ட பணம் முடுங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த அன்னைக்கு போன் போடுறதை விட்டுட்டாள்வோ. உன் கையில வரவு செலவு இருந்த வரைக்கும் உங்ககிட்ட இழிச்சு போன் பேசினால்வோ. நல்லா உங்ககிட்ட புடுங்கி திங்க இருக்கு. கல்யாணம் ஆகி 7-8 வருஷமா நீ உன் சம்பளம் கூட என்னன்னு தெரியாம தானே முட்டா கிரிக்கியா நான் இருந்தேன். எனக்கு விவரம் தெரியாத வரைக்கும் உனக்கு போன் போட்டு உங்ககிட்ட ரூபாயெல்லாம் புடுங்கினால்வோ. எனக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சு வரவு செலவெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு போன் போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அன்னைக்கு பேசுறதை விட்டுட்டாள்வோ. இதுக்கு பேரு பாசம் இல்ல பணம். பணம் காசு வாங்கிட்டு அமுக்கிறதுக்கு தான் பல்ல அடிச்சுக்கிட்டு திரிதாள்வோ. வாய மூடு. இன்னொரு தடவை என் அக்கா தங்கச்சியில பத்தி ஏதாவது பேச வேலை வச்சுக்கிடாது சொல்லிட்டேன். எனக்கு அவளை பத்தி பேசணும்னு ஆசை மண்ணாங்கட்டிலாம் கிடையாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருக்கேன்னு நான் நினைக்கேன்.
தேவையில்லாம என் வீட்டு ரூபாய் எடுத்து அவளுக்கு கொண்டு போய் மோதிரத்தை போட்டேன் அதை போட்டேன் இதை போட்டோம்னு பேச வேலையோ செய்த வேலையோ வச்சுக்கிடாத. அப்படி செஞ்சனா நான் பேசத்தான் செய்வேன். நான் கேட்டாலும் கேளாத கேள்வி கேட்கத்தான் செய்வேன். இப்ப அவட்ட போடுதம்னு சொல்லிட்டோம்ல, என்ன செய்ய? ஆமா, நீ பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரை, சொல்லிட்டா செஞ்சிருவேன். தானிக்கு சடங்குக்கு நீ போனா தானே செய்யணும், நீ வரவே வேண்டாம். நான் என் பிள்ளைய கூட்டு போறேன், தின்னுட்டு 200 ரூபாய்க்கு மொய்ய வச்சுட்டு வீட்டை பக்கம் வரேன். பத்திரிக்கையில என் பேரெல்லாம் போட்டிருக்கா, அது நான் வராம இருந்தா நல்லா இருக்காது. பேர் போடுறது ஒன்றும் பெருமை இல்ல. யார் பேரெல்லாம் பத்திரிக்கையில இருக்கோ அவெல்லாம் நல்ல பெரிய அமௌண்ட்டை லம்ப் அமௌண்ட்டை செய்யணுங்கிறது அதுக்கு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. இதுல பெருமைப்படுறதுக்குலாம் ஒரு மண்ணங்கட்டி இல்ல. அவ இத்தனோண்டு பேரை போட்டுட்டாங்கிறதுக்காண்டி நீ நல்லா 60,000 70,000 செலவழிச்சு மோதிரம் போட போறியோ? ஒன்றும் கிளிக்கண்டா, மூடிக்கிட்டு நீ வீட்டில் கடை, நான் என் பிள்ளைய மட்டும் கூட்டு போயிட்டு வரேன். அப்படி இல்லாட்ட மொத்தத்தில் போவே வேண்டாம். என்னைக்காச்சும் ஒன்றா திரும்ப பார்க்கல யாருனே உன் பேரெல்லாம் பத்திரிக்கையில் போட்டுனா வரலையான்னு சொல்லி கேட்டா அப்படின்னா எனக்கு வர முடியலம்மா, காய்ச்சல் வந்துட்டு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன், வயிற்றால போயிட்டுன்னு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளி. முடிஞ்சது. ஒரு பேரை போட்டுட்டாங்கிறதுக்காண்டி 70,000 ஓவாயெல்லாம் உன்னை செய்யறது கூட விட மாட்டேன். நான் என் கையில ரூபா வச்சிருக்கேன், போய் செய்யத்தான் போறேன். அப்படியா? என்னைய மீறி நீ ரூபாய் எடுத்துட்டு போய் செய்யணும்னு செஞ்சுட்டு அப்படின்னா உன் வண்டியில இருக்க பிரேக்கை நான் கழட்டி விட்டுறேன் பாத்துக்கோ. சடங்கு வீட்டுக்கு போறவன் ஒரே ஐடியா போயிடாத. உசுறு மேல ஆசை இருந்தது அப்படின்னா மூடிக்கிட்டு வீட்டுல கிடக்க பாரு. இதையும் தாண்டி ஏதாவது டக்கால்ட்டி வேலை பண்ணி பெயர்லாம்னு நினைச்சியா மவனே? புருஷன்னு பார்க்க மாட்டேன், ஈவுதாவை பார்க்காம சாப்பாட்டை விச வச்சு கொன்றுவேன் பாத்துக்கோ. நீ ஒருத்தன் இருக்க போய் தான் எல்லாருக்கும் செய்யணுங்க. உன்னைய சோழி முடிச்சுட்டா என் நகையெல்லாம் காப்பாத்திக்கிடுவோம்ல. என் நகை நட்டு போதும் என்னைய காப்பாத்துக்கு. நினப்புல வச்சுக்கோ, உன் உசுறு முக்கியம்னா பெசாட்டி இருந்துரு. தேவையில்லை நான் போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, நான் மோதிரம் போட்டே தீர்வேன் அப்படின்னா அடுத்து என் கண்ட்ரோல நான் இருக்க மாட்டேன். என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் இருக்கட்டும் சொல்லிட்டேன். தூரப்பாங்கிட்டு நிம்மதி இல்லாம ஆக்கிக்கிட்டு கொஞ்சம் விட்டா போதும். அவளுக்கு அதை போடுதான் இவளுக்கு இதை போடுதான் வீட்டுல இருக்க நகையெல்லாம் தொடச்சு நக்கிடுவான். வேளங்காத பைய. என்ன பேச்செல்லாம் பேசிட்டு போறா? இவெல்லாம் பொம்பளையே கிடையாது, சரியான அரக்கி ராட்சசி. என் தலையில கொண்டு வந்து கட்டிட்டாவல. அக்கா தங்கச்சியெல்லாம் பார்க்கதே அபூர்வமா இருக்கு. பாவம் என் தங்கச்சி இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட ஒரே ஒரு மோதிரம் தான் கேட்டா, அதை கூட போடக்கூடாதுன்னு இந்த வருஷம் வந்துட்டு போறாள. வெறும் விளங்காதவா. ஆஹா, மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறது என்ன சுகம். கைய காலை நீட்டி நிமித்தி இருக்கிறதுல என்ன ஒரு ஆனந்தம். என்ன சின்ன பொண்ணு ரொம்ப குஷியா இருக்க போல இருக்கு. ஆமா சரசக்கா, காலையில இருந்து வீட்டுக்குள்ளேயே கிடந்து வேலை பார்த்தது, இப்போ வந்து இந்த புல்லு வெளியில அப்படியே படுத்திருக்கிறது நல்லா இருக்கு காத்தோட்டமா. அது சரி, குழம்பு கறியெல்லாம் நல்ல முறையில வச்சு கொடுத்துட்டியா மாமியாருக்கு கேட்ட மாதிரி? அதெல்லாம் வச்சு போட்டாச்சு, தின்னுச்சு. நானும் கையோட வச்சு சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு வந்துட்டேன். ஆனா அந்த குழம்புக்கு வேலை செய்யும் போது மாச்சலா இருந்துக்க, செஞ்சு முடிச்சு அந்த ரெண்டையும் சாப்பிடல என்ன அழகா இருக்குங்கிய. ஆமா, சுதி குழம்புக்கும் இஞ்சி பச்சடிக்கும் என்ன அழகா இருக்கும். ஆமாக்கா, செய்யறதுக்கு தான் மாச்சலா இருக்கு, செஞ்சு முடிச்ச பிறகு திங்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. எல்லாம் அப்படித்தான். என்ன லட்சுமி அக்கா மூஞ்சியே ஒரு மாடி வச்சுட்டு கம்முன்னு இருக்கிய? வழக்கமா நான் இதெல்லாம் பேசினா என்ன ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பியா, ஒன்றும் சொல்ல காணும். லட்சுமி அக்கா, ஏன் லட்சுமி அக்கா? கூப்பிட்டியா சின்ன பொண்ணு? ஏன் அம்மா, நான் வாயை திறக்க முன்ன தொண்டையை போடுதான் மண்டையை போடுதான் பியா. இப்போ இத்தனை தடவை கூப்பிட்டுருக்கேன், இப்போ தான் கூப்பிட்டியான்னு மெதுவாக கேட்கியா? என்னாச்சு? ஆள் இங்கே இருக்கியா, மனசு இங்கேயே பறந்துக்கிட்டு இருக்கு போல. ஆமா, ஏன் லட்சுமி வீட்டில் எதுவும் சண்டையா? வீட்டில் சண்டையெல்லாம் வழக்கமாக உள்ளது தானக்கா. இந்த பைய வாழ்க்கையை நினச்சி தான் சங்கடமாக இருக்கு. பொண்ணே அமையாமல் ஒரு வழியாக நல்ல இடத்துல அமைஞ்சுது. யார் கண்ணு பட்டுச்சோ கடைசி அது விளங்காமல் போச்சு. அடுத்து ஒரு இடம் கூட பொண்ணு அமைஞ்சபாடு இல்லை. வயசும் போய்கிட்டே இருக்கு அவனுக்கு. என்ன செய்ய என்ன ஏது ஒன்றும் புரிபட மாட்டுது. அவனு என்னத்தையோ மனசில் போட்டு புழுங்கிக்கிட்டே தான் சுற்றுதான். அது நல்லாவே தெரியுது. சரி, அவன் என்னத்தையும் நினச்சிட்டு போனாலும் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம செய்வோம்னு நினச்சி கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம்னா ஒரு பொண்ணு அமைகிறது அமைய மாட்டுது. இப்படி சிக்கலாகவே இருக்கேன்னு கவலையாக இருக்குக்கா. சரி கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். மனசுக்கே சரியில்லைக்கா. ஏதாவது ஜாதகம் ஏதாவது பார்க்க போமான்னு பார்க்கேன். என்னக்கா என்ன இது எல்லாரும்? வா சாந்தி இரு. இருக்கேங்க்கா. சின்ன பொண்ணு அந்த காலையும் சேர்த்து நீட்டு. ஏன் நாள்முடி? நீட்டம்மா, சொன்ன உடனே நீட்டு. வாயால நீட்ட சொன்னா மட்டும் நல்லா நீட்டுவா. காலை நீட்டதுக்கு 1008 கேள்வி. நீட்டியாச்சம்மா. சபா, என்ன சாந்தியக்கா, தலை எதுவும் சுத்துதா? வந்தோடனே படுத்துட்டியா? கிட்டத்தட்ட தலை சுத்துற மாதிரி தான் எல்லாம் நடக்கு. ஆவி இல்லை எனக்கு. ஏன் சாந்தி என்ன செய்து? உடம்புக்கு எதுவும் கெதி இல்லையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒன்று மாற்றி ஒன்றும் பிரச்சனையாக வரதை பார்க்கல. உடம்புக்கு என்னமோ ஆயிருமோன்னு பயமாக இருக்கு. ஏன் இப்போ என்ன பிரச்சனை வந்தது? அடி மேலே அடியாக விழுதுக்க. உங்களுக்கு தெரியாதா? தேவையில்லாமல் இந்த சவுந்தலாட்ட ரூபாய் கொடுத்துட்டு தரலையான்னு ஒருபாடு புலம்புனேன். அதுக்கப்புறம் தந்துட்டா. பிற தேவையில்லாமல் சீட்டு பணத்தை நஷ்டத்தில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. இதெல்லாம் தனக்கு தானே வைக்க சூனிய நாள்முடி. இதுக்கு மற்றவளை சொல்லி என்ன செய்ய? ஏப்பா, நானே எத்து போயிருக்கேன், இதில் இவா வேற. சரி முடிஞ்சது முடிஞ்சிட்டு சந்தி இனியாதான் நினைச்சு என்ன செய்ய போற? நல்லது போதுன்னு அடுத்த வேலையில பார்க்க ஆரம்பி.
வாழ்க்கையில இந்த ஒரு கஷ்டம் தான் நினைச்சிட்டியா என்ன? அதுக்கடுத்து 1008 கஷ்டம் வரும். இதையே நினைச்சிட்டு உட்காந்துட்டோம்னா மத்ததெல்லாம் எப்படி சமாளிப்பேன்? அதான் ஒண்ணு ஒண்ணா வருதுக்கா. இதை தாண்டி என்ன கஷ்டம் வந்தது நாள்முடி? வேற எங்கேயும் சீட்டு எடுக்கணும்னு சொல்லி ஏமாந்துட்டீங்களா? நீ வேற சும்மா இரு சின்ன பொண்ணு. வேற என்னன்னு சொல்லுங்கக்கா. இன்னைக்கு என் நாத்தனாகரி ஒருத்தி வந்திருந்தா, சின்ன மாமியாமாவா. சரி, அவன் வந்துட்டு போனதுக்கு அப்படி கவலையா இருக்க? முழுசா கேளுங்கக்கா. வந்து என்னெல்லாம் பண்ணா தெரியுமா இன்னைக்கு? பாத்தீங்களக்கா என்ன பாடுபடுத்திட்டு போயிட்டான்னு. சரி, நீனே அதுக்கு உன் புருஷனை சத்தம் போட்டல, முடிஞ்சதில்ல. எங்கக்கா கேட்க போறான்? என் பேச்சு கேட்க ஆளா இருந்தாலும் சொந்த நாதனாருக்கு செய்ததே எங்க ஒவ்வொருத்தையும் செய்ய மாட்டுக்கா. இதுல சின்ன மாமியா அவளுக்கெல்லாம் நான் செய்ய முடியுமாக்கா? அதுவும் 3 கிராம் 4 கிராம்ல மோதிரம் போடனா சும்மையா இப்ப 70,000 வந்துடும். மனசாட்சியே இல்லாம அந்த பேதலேவா வந்து கேட்டுட்டு போறானா, இருந்தாலும் சரி சரிங்காரு. இப்ப நான் சத்தம் போடையில சும்மா வாயை பழந்துட்டு நின்னுட்டு எனக்கு தெரியாம ரூபாய் அங்க அனுப்புனாலும் என்னக்கா தெரியும் எனக்கு? சரி, என்ன செய்ய, அவனுக்கா தெரியணும். நமக்கு ஒரு பொட்ட பிள்ளை இருக்கு. சும்மா செய்யுங்கட்டி செய்தோம்னா அம்பட்டையும் தொலைச்சிட்டு நிக்க கூடாதுன்னு அவன் நினைக்கணும். நினைக்க மாட்டேக்காம நீ எவ்வளவுதான் சொல்ல முடியும்? படா படுத்தியா இருக்கா எப்பமெல்லாம். இவர் உண்மையான பாசத்தோட தான் இருக்காரு. அவள் அதை அவளுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிறதாலும் அது அந்த நெட்டக்காலனுக்கு புரிய மாட்டுக்கு. அன்னைக்கு என் பிள்ளை பிறந்ததுக்கு 1/2 கிராம் மோதிரத்தை போட்டுட்டு இன்னைக்கு 4 கிராம் மோதிரத்தை புடுங்கன்னு நினைக்கானா என்ன பொம்பளைக்காய் வரலாம்? என்ன நாடகம் நடிச்சு பேசியாங்கிய நிம்மதியே இல்லக்க. என்னம்மா 2 பேரும் ஒண்ணு போல குவாரஸா சொல்லுதிய? வேற யார் சொன்னா? யார் சொல்ல போறா? லட்சுமி அக்கா தான். மாவனுக்கு கல்யாணம் அவளைன்னு அவ ஒரு பக்கம் புலம்புதாவோ, நீங்க ஒரு பக்கம் அப்படி நேரம் சரியில்லை பிரச்சனையா இருக்குன்னு புலம்புதிய. ஆமா, நான் வரும்போதே கேட்டேன். ஏதோ சாதகம் பார்க்க போவோம் வைப்போன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்ன லட்சுமிக்கா அவனுக்கு பொண்ணு எங்கேயும் அமைஞ்சிருக்கோ? இல்லம்மா, உனக்கு எப்படி ஒவ்வொரு சிக்கலா இருக்கு நீ சொல்லிட்டு அது மாதிரி எனக்கு ஒவ்வொரு சிக்கலா தான் இருக்கு. அதான் போய் சாதகம்னா பார்த்துட்டு எதுவும் பிரச்சனை இருந்தால் பரிகாரம் பண்ணா சீக்கிரம் கல்யாணம் ஆகுமா அவனுக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த மல்லியம்மா அவனுக்கு பார்த்த இடத்துல நல்லா துல்லியமா சொன்னாரு. அவர்கிட்டயே திரும்பவும் போய் பார்க்கலாமான்னு யோசிக்கேன். அப்படியாக்கா, அப்ப நானும் என் சாதத்தை தூக்கிட்டு வரட்டாக்கா? நேரம் எப்படி இருக்கேன்னு எதுன்னு கேட்கட்டும். அப்ப நாளைக்குன்னா போகுமா எல்லாரும்? சரிசக்கா, உங்களுக்கு யாருக்கும் பார்க்கணும்னா வாங்கக்கா எடுத்துட்டு. நான் இப்பக்குள்ள யாருக்கு சாதம் பார்க்க போறேன், வேணா உனக்கு கூட வரேன். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல எல்லா வேலையும் முடிச்சுட்டோன்னா போமா? போவோம்க்கா. ஏக்கா அப்ப நானும் வரேன். உன் மாமியார் விட்டுச்சுன்னா வா சின்ன பொண்ணு, பிறகு எங்க கூட வந்துக்கிட்டு சண்டை விட்டு கிடக்கா ஐயா 2 பேரும். ஆமா, அது விட்டுட்டு தான் முறையில பார்க்கும். அது எங்க தான் என்னைய விட்டுச்சு? மத்தியானத்துக்கு மேல தானே பொரியா. மத்தியானம் சோத்த பொங்கி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த அன்னைக்கு தின்னுக்கிட்டு கிடக்கும் அது பாட்டுக்கு. எவ்வளவு தூரத்துல இருக்குக்கா? இங்கதான் பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆட்டக்காரன் தலைக்கு ஒரு 10லேருந்து 20 ரூபாய் போடுவான். போய் அவர் வீட்டில் போய் பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு கண்டிப்பா பார்க்கணும்க்கா. அடி மேல அடியாதான் விழுது. எதை தொட்டாலும் பிரச்சனையாவே இருக்கு. அதோட இந்த 2026 எப்படி இருக்கும்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரணும். சரி சந்தி, அப்போ இன்னைக்கு இங்கே இருக்க மாதிரியே நாளைக்கு இந்நேரம் கிளம்பிடுவோம் எல்லாரும்.